உங்கள் யாருக்கும் கூட பிதாவாகி தேவனாலும் கர்த்தராகிய கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. அன்பான சகோதர சோர்களே, நம் அனைவருக்கும் தெரிந்த கவனமாக இன்று நாள் நமக்கு ஒரு புதிய பாடப்பகுதி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. என்ன பாடப்பகுதி என்று தெரிந்திருக்கிறதா? என்ன பாடம் நம்ம பார்க்க போறோம்? கேஜுவல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்திருக்கோம். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, வாய்க்குள்ளே சொல்லுங்க. ரோமன்ஸ் சொன்னாரா பிரதர்? ஓகே, ரோமன்ஸ் கிடையாது, மெமோரியலும் கிடையாது. அன்பான சொல்ல இன்னைக்கு நம்ம வந்து வேல்யூ ஸ்டடி தான் பார்க்க போறோம். புதுசான வேல்யூ ஸ்டடி. என்ன வேல்யூ ஸ்டடி? 4வது வேல்யூ பார்க்க போறோம். தி பேட்டில் ஆஃப் ஆர்மகெதன். ஓகே, இது பவர் பாயிண்ட் வரல, இல்ல ப்ரொஜெக்ட் இல்ல, இது இல்ல. சரி, அன்பான சகோதர சோரியில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடம் என்ன அப்படின்னா 4வது வேல்யூ, 4th வேல்யூ. என்னென்ன வேல்யூ இருக்கு? மொத்தம் எத்தனை வேல்யூ இருக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் வேல்யூ பேர் என்ன? ஃபர்ஸ்ட் வேல்யூ பேரு 1வது வேல்யூ. செகண்ட் வேல்யூ பேரு 2வது வேல்யூ. 1வது வேல்யூ பேரு இவங்களுக்கு தெய்வீக ஏற்பாடு. 2வது வேல்யூ பேரு காலம் சமீபமா இருக்கு. 3வது வேல்யூ ராஜ்யம் வருவதா. 4வது வேல்யூ ஆர்மகெதன் யுத்தம். 5வது தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற ஒப்புரவாகுதல். 6வது புதிய சிருஷ்டி. கண்டிப்பா இதெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. இப்ப உங்க மனசுல என்ன ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த பாஸ்வேர்ட் டைம்ல பாஸ்வேர்ட் கிளாஸ் கேட்டு ப்ரிப்பேர் ஆக வேண்டியது. இப்ப இந்த 4th வேல்யூ நமக்கு அவசியமா இருக்கா? பிடிச்சா இருக்காச்சு? யாருக்கும் ஓடலையா? ஆனஸ்டா சொல்லுங்க. மனசு ஓடிச்சுல இந்த ஆன்சர் தான். கண்டிப்பா இந்த ஒரு இது வந்துருக்கு. ஆனா அன்பான சொல்ல நம்ம எல்லாருக்கும் தெரியும், பாஸ்வேர்டுக்காக நம்ம நிறைய பாடங்களை கேட்டுருக்கோம். நான் அந்த ஒரு ஆப்ஷன் தான் வச்சு சகோதரி இந்த ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. ஆகையால் என்ன இந்த ஆர்மகெதன் யுத்தம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன தாழ்மையான நம்மளுடைய வேண்டுகோள், அடுத்த வாரம் வந்து நீங்க என்ன பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு நிறைய சிஸ்டர் வச்சுருக்கீங்க, இதுக்குன்னு ஒரு நோட்ஸ் வச்சுருங்க. இல்ல பிரதர் எனக்கு நோட்ஸ் வைக்க முடியலன்னு முன்கூட்டியே சொன்னீங்கன்னா நோட்ஸ் நான் வாங்கி கொடுத்துறேன். நீங்க என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம் இல்லையா? இதுக்குன்னு என்ன பண்ணுங்க, ஒரு நோட்ஸ் வைங்க, மார்க் பண்ணுங்க, எழுதிக்கீங்க இல்லையா? ஏன்னா இது ஆரம்பம். அதனால இந்த இடத்துல நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூ எது கொடுக்குறோம்? இம்பார்ட்டன்ஸ் இதனுடைய வசனம் இல்லையா? ஏன்னா நீங்க எல்லாம் புதுசு கிடையாது, சத்தியத்துல வளர்ந்திருக்கிற சகோதர சகோதரிகள். அதனால உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற விஷயம். ஆனா அந்த சீரியஸ்னஸ தேவன் பார்க்கிறார். நம்ம ஒரு சத்தியத்துக்கு எவ்வளவு மெனக்கட்டு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தேவன் பார்க்கிறார். சரி, இந்த நோட்ஸ் வைக்கிறதுக்கு ரீசன் என்ன? ஏன் நோட்ஸ் வைக்க சொல்லிட்டு நான் நோட்ஸ் எழுதினேன் பிரதர், நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க, நீங்க சொன்ன மாதிரி நான் நோட்ஸ் எழுதி வச்சிருக்கேன் பாருங்க அப்படிங்கிறதுக்கா? இல்ல. அந்த நோட்ஸ் எழுதும் போது நம்ம கேட்கறத விட எழுதுற சில விஷயங்கள் மைண்ட்ல என்ன பதிவு. ஸ்கூல்ல எல்லாம் நம்ம எப்படி பண்றாங்க, பசங்க வெறும் பாடம் கொடுத்து அனுப்புறாங்களா? என்ன பண்றாங்க? நோட்ஸ் வைக்கிறாங்க, ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா மைண்ட்ல, மனசுல பதிவு. நம்ம மைண்ட்ல போய் என்ன ஆகணும்? ஆக மொத்தத்துல இங்க இருக்கிற எல்லா பாடங்களும் இங்கதான் போய் சேரணும் மைண்ட்ல. இல்ல பிரதர் நான் நோட்ஸ் எல்லாம் எடுக்க மாட்டேன், அப்படியே கேட்டு என் மைண்ட்ல நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். தயவுசெய்து நீங்க நோட்ஸ் எடுக்கணும். அந்த வழியில உங்களால அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டா நீங்க இருக்கிறீங்கன்னா நீங்க தயவுசெய்து உங்களுக்கு எந்த வழி நோட்ஸ் இல்லாமே மைண்ட்ல எடுத்துக்க முடியும் அப்படிங்கும் போது அந்த வழியை நீங்க என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். பட் ஆனஸ்டா தேவன் பார்த்துட்டு இருக்காரு, கரெக்டா? சோ அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். சோ அது வந்து நம்ம சீரியஸா இது பண்ணலாம். ஏன்னா எடுக்கிற ஒவ்வொரு பாடங்களும் இந்த ஒரு பாடம் தெரியாது. என்ன பொறுத்த அளவுக்கு இந்த ஒரு பாடத்தை நீங்க கேட்டீங்கன்னா எப்போ முடியும் தெரியாது, கூட ஆகலாம். ஆனா மறுபடியும் அதை கேட்கணுங்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஆரம்பத்துல இருந்து அதுக்கு அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இல்ல நான் வந்துட்டு அதனால இன்னைக்கு வந்துட்டு நான் வந்துட்டு அந்த பாடத்துக்குள்ள உள்ளாக நம்ம போறது கிடையாது. ஏன்னா அதோடைய ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டுமே நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம் இல்லையா? அந்த பாடத்துடைய மேலோட்டமான ஒரு விஷயம்.
தி பேட்டில் ஆஃப் ஆர்மகதன். அதாவது நம்ம பார்க்கும்போது ஆர்மகதன் யுத்தம் அப்படிங்கிற இந்த ஒரு தலைப்பு, இந்த ஒரு பகுதி, இந்த பேர் எதை அடிப்படையாக கொண்டு இங்க வச்சிருக்காங்க? ஏன் இந்த ஒரு புத்தகத்துக்கு ஆர்மகதன் யுத்தம் வச்சிருக்காங்க? ஏதாச்சும் கூட வச்சிருக்கலாம், ஆனா என்ன வச்சுட்டு இருக்காங்க? ஆர்மகதன் யுத்தம் இல்லையா? அர்மகதன் யுத்தம், தமிழ்ல வந்து அர்மகதன் யுத்தம். ஓகே, இந்த அர்மகதன் யுத்தங்கிற பேர் ஏன் வச்சிருக்காங்க? என்ன என்ன வசனத்தின் அடிப்படையை கொண்டு இந்த ஒரு பேரை வச்சிருக்காங்க? வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுதல் 16 அதிகாரம் 12 முதல் 16 வசனம். தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐத்ராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினார். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையில் இருந்து வந்து ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளு தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகளும் அவைகள் பூலோகமெங்கும் உள்ள ராஜாக்களை வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கும் புறப்பட்டு வந்தது. இதோ திருடனை போல வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகதோன் என்னப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தார். ஓகே, வந்துச்சுங்களா இந்த வசனம்? முழுக்க இந்த வேல்யூ வந்துட்டு இந்த வசனத்தின் பகுதியை சார்ந்த நம்ம பார்த்த இந்த வசனம் என்ன கவனிச்சு, இந்த இடத்துல அந்த ஆர்மகதன் அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ண போறாரு? அவங்கள கூட்டி சேர்க்க போறாரு. 16 அதிகாரம் 16 வசனத்துல அந்த பகுதி ரொம்ப தெளிவா இருக்கு. அப்பொழுது எபிரேய பாஷையில ஆர்மகதன் என்னப்பட்ட இடத்துல அவர்களை கூட்டி சேர்த்தார். இதான் இந்த ஒரு பாடத்துடைய தலைப்பு. இந்த ஒரு பாடத்துடைய தலைப்பு வந்து எந்த பேஸ் பண்ணி வச்சிருக்காங்க? இந்த வசனத்தை பேஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க இல்லையா? அப்ப இந்த ஒரு வசனத்தை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட அன்பான சகோதரியில அநேக பாடங்களை வந்துட்டு இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. தெரியுதுங்களா? அந்த உங்கள்ட்ட வேல்யூஸ் வச்சிருக்கீங்களா? எல்லாருமே ஆர்மகதன் வேல்யூஸ் வச்சிருக்கீங்களா? அதுல எவ்வளவு லெசன் இருக்கு தெரியுமா? கவனிச்சிருக்கீங்களா எவ்வளவு பாடம் இருக்குன்னு? மொத்தமாவே எவ்வளவு பாடம் இருக்கு கவனிச்சுங்களா? எவ்வளவு சாப்டர் இருக்கு? முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா நீ கண்டிப்பா அதை பார்த்துருக்கீங்க. கிட்டத்தட்ட 14 சாப்டர் இருக்கு. கரெக்டா? இந்த 14 சாப்டர் எதை பேஸ் பண்ணிதான் இருக்காங்கன்னா இந்த ஒரு பகுதியை, இந்த வசனத்தை, ஆர்மகதன் அப்படிங்கிற விஷயத்தை பேஸ் பண்ணிருக்கு. அப்ப நம்ம தெளிவா அதை புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? இந்த டைம்ல பாஸ் ஓவர் அப்படிங்கிற கண்டிஷன்ல இது வந்து எந்த வழியில இது பிரயோஜனமா இருக்கும் போது, எந்த வழியில இது வந்து நம்ம சிந்திக்க வேண்டியதா இருக்கு, எந்த ஆங்கிள், எந்த முறையில சிந்திக்க வேண்டியதா இருக்கு. அன்பான சகோதரியில நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த பாஸ் ஓவர் டைம்ல முக்கியமா நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? என்னமோ செய்யறோம் பிரதர். என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? என்ன இந்த பாஸ் ஓவர்ங்கிறது நம்மள என்ன பண்ணது? நிறைய எல்லாருக்கும் ஒரு பாயிண்ட் இருக்கு, தாராளமா சொல்லலாம். உங்களுக்கு மன திரும்புதல், மன்னித்தல், ஆயத்தப்படுதல், அப்புறம் வேற சுத்திகரித்தல், புளிப்பு எடுத்து போடுதல், தகுதிப்படுத்திக் கொள்ளுதல், பாத்திரத்தை செய்த நன்மைகளை நினைத்து பார்த்தல், இதெல்லாமே இருக்கு இல்லையா? இதெல்லாமே என்ன ஒரு குறிக்குதுன்னா, ஏதோ தேவன் என்ன பண்றாரு, ஏதோ ஒரு விஷயத்தை வெறுக்கிறார். அந்த விஷயம் நம்மள்ட்ட என்ன பண்ணக்கூடாது, காணப்படாது. கரெக்டா? இது நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோமா இல்லையா? தேவனுக்கு இந்த விஷயம் பிடிக்காது. இது எங்கிட்ட இருக்குதான் நான் செக் பண்ணணும். பார்த்து இது என்ன பண்ண, எடுத்து போடணும். போடலன்னா போடலாம், பாத்திரத்துல கை வைக்க முடியாதா? இது பாயிண்ட். நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், ஆனா தேவன் என்ன பண்ணிருக்க மாட்டாத, அங்கீகரிச்சிருக்க மாட்டாங்க. ஆக அதை ஏன் இந்த இடத்துல நான் எடுத்து வந்துட்டு இருக்கேன் அப்படின்னா, தேவன் வெறுக்கிற விஷயங்கள், தேவன் பகைக்கிற விஷயங்கள், சில காரியத்தை மீது தேவன் உக்கிர கோபம் கொண்டிருக்கிறார், அதை வெறுக்கிறார். ஏன் அதை வெறுக்கிறார்?
இந்த உலகத்துல இருக்கிற சிஸ்டம்ஸ் அமைப்புகள் காணப்படுற விஷயங்கள் தேவனுக்கு ரொம்ப வெறுப்ப உண்டாகி இருக்கு அப்படின்னா அது சிஸ்டம்ஸ் இல்ல, மாறாக அந்த சிஸ்டம்ஸ்ல இருக்கிற தேவனுக்கு பிடிக்காத கேரக்டர்ஸ் தான். அது இதுல கூட பார்க்கலாம். அந்த கேரக்டர் நம்மள்ட்ட இருந்தா நம்ம கூட என்ன பண்ணுவாரு? வெறுக்குவார். அப்ப தேவன் என்ன பண்ணிருக்காரு? இந்த இடத்துல இந்த பாடப்பகுதி முக்கியம் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு வகையில பழைய ஏற்பாடுல இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட தேவன் காண்பித்த கோபமோ அல்லது திருசபை மீது காட்டக்கூடிய அந்த கோபமோ இதெல்லாம் ரொம்ப ஹைலைட்ஸா இல்லாம இந்த பேர் கிறிஸ்துவ மண்டலத்திலும் இந்த உலக ஜனங்கள் மத்தியிலும் தேவன் அருவருக்கக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கு, தேவன் அது மீது எவ்விதமான கோபத்தை காமிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறத பாருங்க. கோபம் நியாயமானதா இல்லையா? நம்ம கோபப்படுறது சரியா தப்பா? நியாயத்துக்கு கோபமே படக்கூடாது, கோபமே வரக்கூடாது இல்லையா? வித்தியாசம் இருக்கா? கோபமே படக்கூடாது. கோபப்பட்டாலும் வேதத்துல எனக்கு நீதியான கோபம் இருக்கு, அநீதியான கோபம். இந்த நீதியான கோபம் படணும் தேவனுடைய பிள்ளைகள் இந்த இடத்துல. ஆனா நம்ம என்ன கவனிக்கிறோம் அப்படின்னா, இந்த நீதியான கோபத்தை எப்படி படணும் அப்படிங்கிற நாலேஜ் யாருக்கு இல்ல? நம்மளுக்கு இல்ல. நம்மளை விழுந்து போன சுபாவம் என்ன இல்ல, அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அதை கற்றுக்கொள்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு. நம்முடைய தேவன் இந்த உலகத்தின் மீதும் அநீதிகள் மீதும் நம்முடைய தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அவர்களுடைய உக்கிர கோபத்தை எந்த வழியில காமிச்சிட்டு இருக்காங்க, எந்த முறையில காமிச்சிட்டு இருக்காங்க? இந்த உலகத்தையும் அதுல இருக்கிற விஷயங்களையும் தண்டிப்பதற்கு அவங்க என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஸ்டடி பண்ணணுமா வேண்டாமா? பண்ணணும் இல்லையா? ஏன்னா அவருடைய பிள்ளைகளை நம்ம இருக்கிறோம். அவருடைய குணலட்சணத்தை தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணோம்? தெரிஞ்சிருக்கணும். தேவன் வெறுக்கிறதுல நம்ம வெறுக்க கத்துக்கணும். தேவன் நேசிக்கிறதுல நம்ம என்ன பண்ணோம்? நேசிக்கிறது. தேவன் வெறுக்கிறத நம்ம நேசிச்சோம் அப்படின்னா அப்ப நம்ம அவர் என்ன பண்ணல, சரியா புரிஞ்சுக்கல இல்லையா? அப்ப தேவன் நேசிக்கிறத நம்ம வெறுக்க கத்துட்டோம்னா தேவனுடைய எண்ணங்கள், தேவனுடைய மனசுல இருக்கிற விஷயங்களை என்ன பண்ணல நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். அதுதான் தேவன் நம்ம கிருபை கொடுத்திருக்காரு, டைம் கொடுத்திருக்காரு. மேபி இந்த ஒரு வேல்யூஷன் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கவனம் கொஞ்சம் மிஸ் ஆன கூட டாபிக் ரொம்ப போராடிச்சிடும். இந்த சப்ஜெக்ட் இல்லையாவா, வேற சப்ஜெக்ட் கேட்கலாம் இல்லையா? ரொம்ப போர் அடிச்சிடும், வேண்டாம் ஆயிடும். ஆனா உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா அது எப்படி இருக்கும்? ரொம்ப பிரயோஜனமா. கரெக்ட்? எல்லா நாளும் வீட்டுல வந்துட்டு ஒரே செய்வீங்களா? ஒரே குழம்பு ரொம்ப டேஸ்ட் ஆகுது, ரொம்ப டேஸ்ட் எனக்கு என்ன குழம்பு செய்யுன்னா இனிமே மாசம் ஃபுல்லா இதே குழம்பு தான் செய்வீங்களா? ஏங்க வித்தியாசமா? இப்ப நம்ம எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுல வீட்டுல புது குழம்புன்னு வந்துடும், கண்டுபிடிச்சிருப்போம், ஏதோ ஒரு வழியில செஞ்சிருப்போம், புதுசா வந்துடும் டேஸ்ட். இந்த மாதிரி டேஸ்ட் நம்ம எங்கேயும் பார்க்க, இது போட்ட இன்கிரீடியன்ஸ் எல்லாம் என்ன மைண்ட்ல வச்சுட்டு நாளைக்கு இருந்து இதுவே செய்வோமா? செய்ய மாட்டோம். கரெக்ட் இல்லையா? புதுசா செய்யும். ஆகிய தேவனுடைய பிள்ளைகள் என்னன்னா, தேவன் நம்முடைய எண்ணங்களையும் திட்டங்களையும் தேவன் நமக்கு என்ன பண்றாரு? வேற விதத்துல நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு? சொல்லி கொடுத்துட்டு ஒரே ஆங்கிள் ஒரே விஷயத்த பார்க்காம வெவ்வேறு கோணங்கள்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம வந்து பார்த்து கத்துட்டு இருக்கோம். ஆகையால் தேவனுடைய பிள்ளைகள் இத மனசுல வச்சுக்கோங்க. மனசுல வச்சுட்டு இதை கேட்கும் போது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லைன்னா என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும் இல்லையா? பொதுவான விஷயம் நமக்குள்ள இருக்கிற விஷயம் தான் சொல்றேன். யாராச்சும் பேச வந்தாங்கன்னா அரை இவரா அப்படின்னு வச்சுட்டே ஆயிடும். அவர் பேச நல்ல சப்ஜெக்ட் நான் மைண்டுக்கு போகாது இல்லையா? ஒருத்தர் பேச வந்து ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா அவரை இவர் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணும்? அவர் எப்படி பேசுனா என்ன பண்ணும் மைண்ட்ல அப்படி. அதனால இங்க பேசுற நபருக்கு என்ன வேணும்? இம்பார்ட்டன்ஸ் வேணாம். பேசப்படுற வார்த்தைக்கு என்ன பண்ணலாம்? இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா பேசப்படுற வார்த்தையோட வார்த்தை ஏன் இப்ப நான் வசனம் கூட படிச்சேன் இல்லையா? அந்த வசனம் என்ன மாதிரி வசனம் இருக்கு? ஆர்மகதன் யுத்தம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு இருக்கு. இதை பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா இதை பத்தி முழுசா நம்ம என்ன பண்ணல, கேள்விப்படல. அது நம்ம எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிற மனப்பக்கூடியவா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணலாம், அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆகிய நம்ம பார்க்கும்போது இந்த பகுதியில முக்கியமான ஒரு பகுதியை இந்த இடத்துல பேசியிருக்காங்க. அது கூட எப்படின்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகைக்கு பிற்பாடு இருக்கக்கூடிய விஷயம். 1874 1874 எனக்கு இந்த பகுதி நிச்சயமாக நீங்க பேசிக் கிளாஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்க. பேசிக் கிளாஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து அந்த ஒரு பகுதி வந்து பேசியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப தெளிவுபடுத்திருப்பாங்க. என்ன தெளிவுபடுத்திருப்பாங்க? இயேசுடைய இரண்டாம் வருகை 1874 ஆரம்பிச்சது அப்படின்னு தெளிவுபடுத்திருப்பாங்க. நீங்க இன்னைக்கு வந்துட்டு ஆமா என்னுடைய உறுதியான விஷயம் என்னன்னா 1874 வந்துட்டா நான் ரொம்ப உறுதியா நம்புறேன் அப்படி உங்க மனசை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு ரீசன் என்னன்னா உங்க மனசுல இருக்கிற தெய்வீக திட்டமா இருக்கலாம், தீர்க்க தரிசனங்களா, சத்தியங்களா இருக்கலாம். அதாவது நீங்க எந்த அளவுக்கு அதை புரிஞ்சிருக்கீங்களோ
அந்த அளவுக்கு உறுதியா இருப்பீங்க. இல்லைன்னா எப்படி இருப்பீங்க? 1874 வந்துட்டாரு, சிஸ்டர் வந்துட்டாரா? எஸ் சிஸ்டர். எப்படி சொல்றீங்க நீங்க? இல்ல சிஸ்டர், சான்ஸ் இல்ல. பாருங்க, சில விஷயம் இருக்கு, சில வசனங்கள் நீங்க சரியா படிக்கல சிஸ்டர். நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யாரும் உங்களுக்கு தப்பா கைட் பண்ணிருக்கோம். 1874 இல்ல சிஸ்டர், அவங்க சரியா படிக்காம சொல்லிருக்காங்க. அப்படியே எந்த வச்சு நீங்க கோட் பண்ணி அப்படின்னு சில பேர் சந்தேகங்கள் எழுப்பும் போது, கேள்விகளை கேட்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? இது வந்து வெளியில இருந்தா பரவாயில்ல, ரொம்ப ஈஸியா என்ன பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணலாம். நமக்குள்ள ஒருத்தர் எழுப்பி இப்படி பண்ணா என்ன பண்ணுவோம்? நமக்கு நல்லா கிளாஸ் சொல்லி கொடுத்தவரு திடீர்னு நமக்கு முன்னாடி வந்து, இல்ல இல்ல சிஸ்டர், இல்ல பிரதர்ஸ், எப்படி எல்லாம் கிடையாது, 1874 ராங், அது தப்பு, நீங்க சரியா படிக்கல நினைக்கிறீங்க, படிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன ஆயிடும்? ஐயோ, நம்ம சரியா படிக்கல போல இருக்க இல்லையா, நம்மளோட என்ன பண்ணிருப்பாரு, படிச்சிருப்பாரு போல இருக்க அப்படிங்கிற மைண்ட்ல என்ன ஆயிடும், நம்ம சரியா புரிஞ்சுக்கலாம் அப்படி வந்துருவோம். ஆனா நல்லா படிச்சுட்டு என்ன பண்ணுவோம்? இல்ல இல்ல, இவர் ராங்கா உட்காருங்க, பேசலாம், சத்தியங்களை சொல்ல என்னோட புரிந்துகொள்ள ரொம்ப தெளிவா இருக்கு, நான் அப்படி என்ன பண்றேன் உங்களுக்கு அதோட புரிந்துகளை எக்ஸ்பிளைன் பண்றேன், பேசுவோமா? இப்ப இந்த மாதிரி ஒரு போல்ட்னஸ் வரதுக்கு ரீசன் என்ன? ஏன்னா நான் அதை பத்தி தெளிவா இருக்கேன். இது நமக்கு தான் தெரியும் எவ்வளவு தெளிவா இருக்கணும். ஏன் இந்த பாயிண்ட் சொல்றேன்னா, ஒருவேளை பேசிக் கிளாஸ்ல எடுக்கிறவங்க வந்துட்டு என்ன பண்ணிருப்பாங்க, அவங்க வந்து ஒரு ஏபிசிடி தான் கத்து கொடுத்துருக்காங்க, கரெக்டா? ஏபிசிடி வச்சுதான் நம்ம என்ன பண்ணோம், ஏபிபிஎல் ஆப்பிள் அப்படிங்கிறது என்ன பண்ணோம், படிக்க வேண்டியதா இருக்கு. நம்ம அவங்க கத்து கொடுத்ததோட நிக்க வச்சிருவோம், அவ்வளவுதான். மேற்கொண்டு என்ன பண்றது இல்ல, ஒரு ஸ்டடி பண்றதோ இந்த வாட்ச் இல்ல. பாருங்க, இன்னைக்கு இந்த கூடியெல்லாம் எதுக்கு இருக்குன்னா, நம்ம நீங்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க, நானும் என்ன பண்ணிருக்க மாட்டேன், பிளான் பண்ணிருக்கேன். ஆனா தேவனுடைய சித்தம் என்ன இருக்கு உங்களுக்கு, இன்னைக்கு இந்த பாடத்தை கொடுக்கணுங்கிற ஒரு சிஸ்டம் இருக்கு, கரெக்டா? இந்த பாடத்தை என் பிள்ளைகள் புரிஞ்சுக்கணுங்கிற தேவனுடைய எண்ணம். ஆக தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணுவாரு, இந்த பாடத்துடைய விஷயங்களை நம்ம தெளிவா கவனிக்கும் போது அந்த காரியங்கள் என்ன ரொம்ப தெளிவா நமக்கு புரிய வரும். ஏன்னா ஏன் இந்த பாயிண்ட் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னா, இதை நீங்க ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு கடைசி கால தீர்க்க தரிசனங்கள் இப்ப என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு உலகத்துல பிரசன்ட் டைம் நடந்துட்டு இருக்கிற விஷயங்களை, அவருடைய கவனத்தையும் அதோடைய செய்திகளும் நீங்க பாக்குற விஷயத்த, நீங்க கேட்கிற விஷயத்த இனிமேல் நீங்க பாக்குற விதிவே வேற மாதிரி, வேற கண்ணோட்டம் தான் பாப்பீங்க. இதுக்கு முன்னாடி எப்படி பார்த்திருப்போம், ஒருவேளை மந்தமா பார்த்துருக்கா, ஒருவேளை கன்ஃபியூஷனா பார்த்திருக்கீங்களா? ஆனா இந்த பாடப்பகுதியை பார்த்த பிறகு உங்களுக்கு எப்படி புரியும், ரொம்ப தெளிவா புரியும். சரித்திரம், ஹிஸ்டரி, கரெக்டா? உலக சரித்திரம் நமக்கு தேவை. ஸ்கூல்ல படிக்கும் போது என்ன பண்ணுவோம், மேத்ஸ் பிடிக்காது உங்களுக்கு, கரெக்டா? எத்தனை பேர் பிடிக்காது மேத்ஸ்? ஃப்ரீயா இருங்க இல்லையா, நம்ம ஒன்னும் ஃப்ரீயா டிஸ்கஷன் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேத்ஸ் வந்து எத்தனை பேர் பிடிக்காது? பிடிக்காது, குட், வெரி குட். உங்களுக்கு பிடிக்காது, ஓகே. வேற யாரும் பிடிக்காது? உங்களுக்கு பிடிக்காது, ஓகே இல்லையா? பாருங்க, நல்லதுதான். ஆனா தேவன் என்ன பண்றாரு, இங்க மேத்ஸை கத்துக் கொடுத்தாரு, இங்க ஹிஸ்டரி கத்துக் கொடுக்குறாரு. பரவாயில்ல, தேவன் அப்பதான் பேசுற, பரவாயில்ல, அந்த மேத்ஸ் தேவையில்லை, இங்க இருக்கிற மேத்ஸ் நீங்க படிச்சுனா போதும் இல்லையா? இந்த கணக்கு வேணும், இந்த கணக்கு வேணும். சரித்திரம், ஹிஸ்டரி நம்ம நிறைய படிச்சோம். ஆனா இன்னைக்கு வேதத்துக்கு சம்பந்த ஹிஸ்டரியை படிக்கிறோம். வேதத்துக்கும் இந்த சரித்திரம் எல்லாம் நம்ம அங்கே படிக்கும் போது நமக்கு வேற கணக்கு தெரியும், ஆனா இங்க படிக்கும் தெரியும். இந்த ஹிஸ்டரி நடக்கணுங்கிற பிளான் போட்டதே யாருதான்? தேவன் தான் தெரியும். இப்படிதான் நடக்கணுங்கிறத அவர் என்ன பண்ணிருக்காரு, அதுல 1000 வருஷம் முன்னாடி என்ன பண்ணிருக்காரு, வேதத்தை பதிவு செய்து வச்சுட்டாரு. அப்படிங்கும்போது நமக்கு எப்படி இருக்கும், ரொம்ப சந்தோஷம். தேவனுடைய திட்டம் இல்லாமல், தேவனுடைய பிளான் இல்லாம எதுவுமே அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரித்திரத்தை படிச்சு நமக்கு தெரியும், உலக யுத்தங்கள், எத்தனை யுத்தம் ஆயிருக்கு உலக யுத்தம், வேர்ல்ட் வார், தெளிவா இருக்கு. இப்ப அதெல்லாம் தெரிஞ்சிருக்க விஷயம். 2 உலக யுத்தங்கள் நடந்துச்சு. அப்ப என்ன உலக யுத்தங்கள்? அதான் உலகம்னா உலகத்துக்கு, உலக யுத்தங்கிறது என்ன 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 புரிந்து கொள்ள இருக்கு சொல்லுங்க பாக்கலாம், எல்லாம் பேசு. இந்த வேர்ல்ட் வார்ங்கிறது நான் எப்படி ஒரு ஷார்ட்டா, கண்ட்ரிஸ் அகைன்ஸ்ட் கண்ட்ரிஸ், ஓகே. வேற வேற ஒற்றுமை, சரி. வேற உங்க அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு அடுத்த நான் கிளாஸ் போக முடியும். ஏன்னா நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க, நீங்க எல்லாம் கேட்டு இருப்பீங்க, நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன்னா அது வந்து அவ்வளவு இதா இருக்கு. அதனால உங்களுடைய புரிந்து கொள்ளுதல் எந்த அளவுக்கு நீங்க புரிஞ்சிருக்கீங்க வச்சுதான் இந்த, ஏன்னா அடுத்த நீங்க அந்த புக் ஓபன் பண்ணால ஃபர்ஸ்ட் வரக்கூடிய அந்த டாபிக் முதலாம் உலக யுத்தம், அது முன்னரே நான் என்ன இதுக்கெல்லாம் போல
என்ன பண்றது இன்னைக்கு இந்த கிளாஸ் பார்க்க இந்த முதலாம் உலக யுத்தம் அதுக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அதான் சொன்னாங்க ஒரு கண்ட்ரிஸ் வார் அப்படின்னு சொல்லி வேற தேவன் அந்த நாட்டுக்கு தேவைப்படுறது அந்த இன்னொரு நாட்டுல இருக்குன்னா அது தேவை கொடுக்கலன்னா என்ன பண்றது சண்டை போடுறது ஓகே வேற ஓகே குட் கரெக்ட் தான் நீங்க எல்லாம் சொல்றதெல்லாம் கரெக்ட் ஓகே என்ன பாக்குறோம் அப்படின்னா இந்த உலகம் யுத்தம் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா பல நாடுகள் ஒரு பக்கமும் வேறு சில நாடுகள் இன்னொரு பக்கம் ஒரு நாடெல்லாம் கிடையாது பல நாடுகள் ஒண்ணு சேர்ந்துருக்கு இப்ப இந்தியா சண்டை போடுதுன்னா இந்தியாவுக்கு என்ன பண்ணும் சப்போர்ட்டிவா நிக்கணும் யாரெல்லாம் நிக்குவாங்க இந்தியாவுக்கு சப்போர்ட்டா யாரெல்லாம் இந்தியாவுக்கு உதவி வாங்கிட்டு இருக்காங்களோ அவங்க நிக்குவாங்க யாரெல்லாம் இந்தியாவுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க என்ன பண்ண மாட்டாங்க நிக்க மாட்டாங்க இந்தியாவுக்கு நம்ம உதவி பண்ணா நமக்கு என்ன வராது இதெல்லாம் கிடைக்காதுப்பா நிக்கலாம் அப்படிங்கிற என்ன பண்ணுவாங்க நிக்குவாங்க இதுதான் இந்த உலகத்தில் நடக்குது யாரெல்லாம் ஒரு நாடை யுத்தம் போகும் அந்த நாடு சப்போர்ட்டிவா சில நாடுகள் நிக்குது அநீதியோ நீதியோ ஆனா அந்த நாட்டுல இருந்து நமக்கு என்ன இருக்கு தேவைகள் நிறைய சந்திக்கப்பட்டிருக்கு இந்த கஷ்டமான சூழ்நிலை நம்ம உதவி பண்ணோம்பா அப்படின்னு சில பேர் நின்று இருக்காங்க இன்னும் சில நாடுகள் பக்கத்துல சில பேர் நின்று இந்த மாதிரி நாடுகளா பிரிந்து ரெண்டு பக்கம் என்னாச்சு இந்த பக்கம் வர சில நாடுகள் இந்த பக்கம் சில நாடுகள் ரெண்டுமே சேர்ந்து என்ன பண்ண சண்டை போட்டு வரும் இல்லையா அது முதலாம் உலக யுத்தத்துல ஒரு சில நாடுகள் தான் இருந்தது இரண்டாம் உலக யுத்தத்துல இன்னும் அதிக நாடுகள் சேர்ந்துச்சு அடுத்து நம்ம இப்ப எதிர்பார்த்துட்டு இருக்குது என்ன மூன்றாம் உலக யுத்தம் அப்போ இந்தியா ரெண்டு உலகத்துல இருந்து என்ன பண்ணல சேரல இனிமே உலக யுத்தம் நடந்துச்சுன்னா இந்தியா என்ன பண்ணும் ஏன் இந்தியா காமிச்சிருக்கியா என்கிட்ட கூட என்ன இருக்கு ஆட்டோ பாம்பு இருக்கு மிசைல் இருக்கு வெப்பன்ஸ் இருக்கு நாங்க யாருக்கும் கம்மி இல்லப்பா நாங்களும் முன்னேறிட்டோம் ஏஆர் டெக்னாலஜில எல்லாத்தையும் நம்ம வல்லரசு அப்படி காமிச்சிருக்கோம் இல்லையா அதுதான் என்னன்னா வா வா வெரி குட் இந்த வல்லரசு என்ன பண்ணு காட்டு சண்டையில காட்டு இப்படி இந்தியா என்ன பண்ண நிக்க வேண்டிய சந்தர்ப்பம் கண்டிப்பா இனிமேல் நடக்கக்கூடிய கட்டத்துல வரும் ஆக பார்க்கும்போது இந்த மாதிரி இந்த உலக சண்டைகள் யுத்தங்கள் இதெல்லாமே நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா சரித்திரத்துல ஒரு ஒரு விஷயமா படிச்சிருப்போம் ஆனா இந்த முதலாம் உலக யுத்தம் ஏன் நடந்துச்சு பைபிள் பிரகாரம் ஏன் நடந்தது இரண்டாம் உலக யுத்தத்தை ஏன் தேவன் அனுமதிக்கிறாரு அதுக்கப்புறம் வரக்கூடிய யுத்தங்கள் எதுக்காக தேவன் இந்த பூமியில பர்மிஷன் பண்ணுவாங்க என்ன தேவனுடைய பிளான் இருக்கு பர்பஸ் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத விரிவாக இதுக்குள்ள யாரெல்லாம் இன்வெலாண்ட் இருக்காங்க என்ன செஞ்சிருக்காங்க என்ன எண்ணத்துல இதை செஞ்சுட்டு இருக்காங்க இவங்களோட உள் சூழ்ச்சி என்ன இங்க இப்படி பண்றதுனால அவங்க என்ன நடக்குன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு இருக்கிற பேர்கிறிஸ்துவ மண்டலங்களை எல்லாம் செஞ்சுட்டு மாதிரி எல்லா பகுதிகளையும் நமக்கு என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஒரு ஆறுமுகதன் யுத்தத்துல என்ன பண்றாங்க நமக்கு ஒரு தெளிவான ஒரு விஷயங்கள் இந்த இடத்துல பேசிட்டு இருக்கிறோம் நம்ம பார்க்கணும் நிறைய ஒரு பகுதிகள் உலக யுத்தங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது சிஸ்டம்ஸ் நம்ம பார்க்கலாம் அமைப்புகள் பாருங்க இன்னைக்கு நம்முடைய இந்தியால இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட்ஸ் எப்படி நடந்துட்டு இருக்கு எந்த சிஸ்டம் பேஸ் பண்ணி நடந்துட்டு டெமோக்ராசி இல்லையா டெமோக்ராசி நம்ம எல்லாருமே தெரியும் எது என்ன டெமோக்ராசினா ஜனங்களால உருவாக்கப்பட்டிருக்க அந்த கவர்மெண்ட் இந்த மாதிரி டெமோக்ராசி சிஸ்டம் பல நாடுகள் இருக்கு சில நாடுகள் இது வேணாம் சரி இந்த டெமோக்ராசி வேணாம் ஏன்னா மக்களால என்ன பண்ண தெரியாது சரியான அரசுகளை தேர்ந்தெடுக்க தெரியாது அவ்வளவு நாலேஜ் அவங்க தெரியாது இன்டெலிஜென்ட் இல்ல எங்களுக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு என்ன பண்றது கம்யூனிசம் அல்லது சர்வாதிகாரம் இந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகளும் ஒரு சிஸ்டம் என்ன பண்ணிருக்கு எடுத்துட்டு வந்திருக்கு அப்ப இதெல்லாம் இதோட பின்னணி எல்லாம் என்ன இருக்கு இவங்க ஏன் இந்த மாதிரி சிஸ்டம் எடுத்து வந்துட்டு இருக்காங்க இதை தலைமை தாங்கி நடத்தக்கூடியவங்க யாரு இவங்களுடைய உள்ளான எண்ணங்கள் என்ன இவங்களுடைய திட்டங்கள் என்ன இதை தேவன் எப்படி வழி நடத்திட்டு இருக்காரு இவங்களெல்லாம் தேவன் எந்த பக்கம் வழி நடத்திட்டு இருக்காரு இந்த இது எங்க போய் முடிய போகுது அப்படிங்கிற எல்லா பகுதியும் என்ன பண்ண போறோம் இந்த ஒரு பாடங்கள்ல நம்ம என்ன பண்ண போறோம் தெளிவா நம்ம பார்க்க போறோம் ஆகிய நம்ம பார்த்த பிரகாரமாக கிட்டத்தட்ட நமக்கு ஒரு எவ்வளவு சப்ஜெக்ட் பாடுன்னு சொன்ன 14 டாபிக் இருக்கு கரெக்டா 14 டாபிக் இருக்கு ஜஸ்ட் என்ன பண்ணலாம் அந்த 14 டாபிக்கையும் 1 by 1 படிங்க அந்த இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் வேற ஒன்றும் இல்லை ஓகே இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா என்ன விஷயங்களை நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிறது என்ன பண்ணலாம் நம்ம அதை முன்கூட்டியே பார்க்கலாம் ஸோ அதுக்கப்புறம் முன்னுரை ஒன்று இருக்கு அதை நம்ம அதுக்கு தேவன சித்தமாலாம் நம்ம நெக்ஸ்ட் வீக் அதை பார்க்கலாம் ஸோ முதலாவது பார்க்கும்போது இந்த இடத்துல சாப்டர் 1 இருக்கா சாப்டர் 1 படிங்க என்ன சாப்டர் 1 என்ன இருக்கு
நீதியை சரி கட்டும் நாள். அந்த நீதியை சரி கட்டும் நாள்ல என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல, கீழே சில பாயிண்ட்ஸ்களை போட்டிருப்பாங்க. நீதியை சரி கட்டும் நாள் இல்லையா? அத்தியாயம் 1, நீதியை சரி கட்டும் நாள். நீதியை சரி கட்டும் நாள்னா என்ன? தேவனுடைய நீதி இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்கு, அநியாயம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? இப்ப இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம். தேவன் நினைச்சா இந்த அநியாயத்துல அழிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கும் இல்லையா? நிமிஷத்துல அழிச்சிடல. ஆனா தேவன் அழிச்சிட்டு இல்லை. அப்படின்னா தேவன் நாம எப்படி செயல்பட்டு இருக்காரு? அதுக்குன்னு ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு, ஞானமா செயல்பட்டு இருக்காரு. இந்த உலகத்துல இருக்கிற நடக்கிற ஒவ்வொரு அநியாயத்தையும் எங்கே எப்படி எந்த மாதிரி விசாரிக்கணுங்கிற ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அதான் நம்ம என்ன பாக்குறோம், இதை குறித்து தீர்க்க தரிசன குறிப்பு, சமீபா இருக்கிற காலம், இந்த தொகுதியின் மெய்ப்பொருள், பொதுவான கருத்து, இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போறோம். அதாவது என்ன அப்படின்னா, இதை குறித்து தீர்க்க தரிசனம் இந்த ஒரு விஷயத்தை என்ன சொல்லிட்டு இருக்கு, ப்ராபோசியலா இதை பத்தி என்ன பேசிட்டு இருக்கு, எதை பத்தி இந்த நீதியை சரி கட்டும் நாள் அப்படிங்கிற இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் பத்தி என்னெல்லாம் பேசிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பண்றோம். இந்த ஒரு பாடத்துல இந்த ஒரு ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம நிறைய பார்க்கணும். ரெண்டாவது ஒரு சாப்டர் என்ன இருக்கு வாசிங்க. ரெண்டாவது சாப்டர், செகண்ட் சாப்டர், பாபிலோனின் அழிவு, கிறிஸ்துவ தேசங்கள், மெனே தெக்கல் உபர்சின் இல்லையா? ரெண்டாவது முக்கியமான டாபிக். எதை பத்தி பார்க்க போறோம்? பாபிலோனுடைய அழிவு. பேசிக் கிளாஸ்ல இந்த பாபிலோனுடைய அழிவு வந்து எங்க கேட்டிருக்கோம்? எந்தெந்த கிளாஸ்ல இந்த பாபிலோனுடைய அழிவை பத்தி கேட்டிருக்கோம்? கொஞ்சம் அப்படி ரீகால் பண்ணி பாருங்க. பாபிலோன்னா யாரு? பேர் கிறிஸ்துவ சபை, கரெக்டா? இந்த இடத்துல பாபிலோன் சொல்ல. சரி, நம்முடைய கிளாஸ்ல இங்கெல்லாம் இந்த பாபிலோன் டச்சா இருக்கும். எங்க ப்ராபசி, அந்தி கிறிஸ்து. குட், வெரி குட். அந்தி கிறிஸ்து பாத்தீங்களா? இந்த மாதிரி வேற 3 அறுவடை கேட்டிருக்குமா? 3 அறுவடை, அந்தி கிறிஸ்து. வேற என்ன கேட்டிருக்கோம்? ஆமா, பாவ மனுஷன் பத்தி கேட்டிருக்கோம். அதான் அந்தி கிறிஸ்து தான் பாவ மனுஷன் இல்லையா? ஆக பார்க்கும்போது நம்முடைய கிளாஸ்ல கூட நிறைய என்ன பண்ணிருப்போம், இதை பத்தி கேட்டிருக்கோம். ஆனா என்ன பண்ண போறோம்னா, இந்த இடத்துல இந்த பாபிலோனுடைய அழிவு, அதாவது இந்த கிறிஸ்துவ தேசனுடைய ஒரு எண்டு எப்போ வரப்போகுது, அதுக்கு தேவன் என்ன பிளான் வச்சிருக்காரு, அதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த ஒரு தாய் மகள் அப்படிங்கிற ரெண்டுக்குமே இருக்க டிஃபரன்சியேஷன் என்ன, யார் இந்த பாபிலோனுடைய இந்த தாய் யாரு, அவருடைய குமாரத்தி என்ன, அவருடைய அழிவு எவ்வளவு பயங்கரமா இருக்க போகுது, அதுக்கு ரொம்ப முக்கியமா இங்க ஒரு வார்த்தை இருக்கு, மெனே தெக்கல். எங்கே பாக்குறோம் இந்த பகுதியை? தானியேல் 5ஆம் அதிகாரத்துல நம்ம மெசேஜோட விருந்துல நம்ம பார்க்கணும் இல்லையா? இந்த கைகளால் எழுதப்பட்ட விரல்களில் இருந்தது இல்லையா? மெனே தெக்கல். நிறைய கேட்டு அந்த ஒரு பகுதி இருக்கு இங்க. ஏன்னா இங்க போட்டு இருக்கா இந்த பாபிலோனுடைய அழிவு அப்படிங்கிற பத்தில பார்க்கணும். அந்த மெனே தெக்கல் உப்பர்சின் அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தம் என்ன தெரியுமா? படிச்சுக்கோங்கள. ராஜ்பிரிய, அதாவது தெளிவா சொல்லப்படும். இல்லையா? சொல்லுங்க, சரி, சத்தமா சொல்லிட்டு இருக்கீங்க, சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க, கரெக்டா தான் சொல்லுங்க. இல்லையா? அதாவது உன்னை தராசில வைக்கப்பட்டு நீ புறவே காணப்பட்டால் ராஜ்யம் முற்றிட்டு உன்னோட கீழ்த்தரமான ராஜ்யம் மேலியோ பட்சிய ராஜ்யத்துக்கு கொடுக்கப்பட போகுது அப்படிங்கிறத அந்த பெல்ஷாத்சார் இருக்கிற அந்த எழுதப்பட்ட கையுடைய விளக்கத்தை தான் எழுதப்பட்டிருக்காங்க. அதை ஏன் இங்க அப்ளை பண்ணணும்? அதுக்கும் இதுக்கும் என்ன கனெக்ஷன்? அந்த ஒரு வார்த்தை இந்த ஒரு பாபிலோனுக்கு ஏன் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பகுதியை 2ஆம் சாப்டர்ல என்ன பண்ண போறாரு, பேச போறேன். கேட்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கா? கண்டிப்பா கேட்கலாம், ரொம்ப பிரயோஜனமா. 3ஆவது சாப்டர் என்னன்னா, நீதியை நாளின் அவசியமும் நியாயமும். வெரி குட், தேங்க்யூ. நீதியை சரிகட்டும் நாளின் அவசியமும் நியாயமும். நீதியை சரிக்கட்டுடைய நாளுடைய அவசியம் இருக்கா? நியாயம் இருக்கா? எந்த வழியில அவசியம் இருக்கு, எந்த வழியில நியாயம் இருக்கு? அந்த பகுதியில் என்ன பண்ண போறோம்னா, நம்ம இந்த 3ஆவது சாப்டர்ல அதை நீங்க பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, இந்த சந்ததியின் மீதான நிழலும் நிஜமும் முன் கூறப்பட்ட காரணங்களினால்
நியாயமானதொரு விளைவாகிய மகா உபத்திரம் கிறிஸ்துவ தேசங்களில் பொறுப்புகளும் அவர்கள் சார்பான அவரது மனப்போக்கும் சமூக அதிகாரிகள் மத தலைவர்கள் வளர்ச்சியடைந்த நாடுகளின் மக்கள் கூட்டத்தின் பல்வேறு ஸ்தாபனங்கள் மகா உபத்திரத்துடனும் கிறிஸ்துவ ராஜ்யத்துடனும் புறஜாதி தேசங்களுக்கு இருக்கும் சம்பந்தம் தேவனுடைய நியாயத்திற்கு பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதெல்லாம் என்ன தெரியுங்களா? இப்ப நான் படிச்சதெல்லாம் என்ன? இதெல்லாம் ஒரு பகுதி தான். இந்த பகுதி ஒண்ணு எக்ஸ்பிளேஷன் பார்க்க போறோம். பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சந்ததி மீதான நிழலும் நிஜமும் அப்படிங்கிறது ஒரு பகுதி. மைக் என்ன இருக்கா, சவுண்ட் இல்லையா? அப்ப அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது இது எல்லாமே ஒரு பகுதி. அந்த பகுதியில் என்னன்னா, இந்த நீதி சரிக்கற்ற விஷயத்துல இருக்கக்கூடிய என்ன சொல்லலாம், அவசியமும் நியாயமும் எனக்குரிய ஒரு பகுதி என்ன பண்ண போறோம் இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். அது தெளிவா சொல்ல போனா, பழி வாங்குதல் எனக்குரியது அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த அநியாயத்தெல்லாம்? இந்த அநியாயத்தெல்லாம் தட்டி கேட்கிற மாதிரி படம் எடுக்கலாம், என்ன பண்ணலாம், நடிக்கலாம், தட்டி கேட்கிற மாதிரி பண்ணலாம். அதனால யாரையும் அனுப்ப முடியாது, தட்டி கேட்க முடியாது. ஏன்னா இது சிஸ்டம் எப்படி இருக்கு, அவ்வளவு ஸ்ட்ராங்கா, அவ்வளவு பயங்கரமா இருக்கு. ஆனா இந்த ஒரு வேலை யார்தான் செய்ய போறது? பிதாவாகிய தேவன் செய்ய போறாரு. எப்படி செய்ய போறாரு? பழி வாங்குதல் எனக்குரியது. தேவன் சொல்ற அருமையான வார்த்தை இல்ல இது, வெறும் அவங்களுக்கு இல்ல, எல்லாருக்குமே தான் சொல்றேன். பழி வாங்குறது கிட்ட வேண்டாம், அது மொத்தமா யாருடைய வேலை? என்னுடைய வேலை. யாரா இருந்தாலும் நீதிக்கு நீதி சரி கட்டுற வேலை யாருடைய வேலை? என்னுடைய வேலை. இந்த உலகம் மகா கேடு கெட்ட நிலைமையில காணப்பட்டாலும் அதுல இருக்க அநியாயம் தட்டி கேட்கிற, அது நியாயத்திற்கிற வேலை என்னுடைய வேலை. உங்கள் வாழ்க்கை தனிப்பட்ட நபர் மத்தியில இருக்கக்கூடிய ஒரு விஷயமா காணப்பட்டாலும் அந்த பழி வாங்குதல் யாருடைய வேலை தான்? என்னுடைய வேலை. ஆகையால் அப்படிங்கிற ஒரு பகுதியை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த 3வது சாப்டர்ல இது என்ன பண்ணுங்க, நீங்க ஒரு புக்ஸ் எடுத்துட்டு நெக்ஸ்ட் டைம் நீங்க வரும்போது நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, கட்டாயமா நான் வந்துட்டு அப்படியெல்லாம் எடுத்துட்டு எல்லாம் போக முடியாது. ஜஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், எல்லாத்தையும் நான் ரீகால் பண்ணுவேன், கொஸ்டின்ஸ் எல்லாம் கண்டிப்பா நிறைய கேட்பேன். ஏன்னா இது வந்து ரொம்ப பிரயோஜனம். நீங்க என்ன பண்றீங்களோ தயவு செய்து நெக்ஸ்ட் ஒரு புக் வாங்கிட்டு, இல்ல புக்ல எடுத்தாலும் இந்த எல்லா புக்கிங் டைட்டில்ஸும் அதுல ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்களா? கட்டாயமா எழுதி வச்சுக்கணும். இது வந்து என்னன்னா உங்களுக்கு உங்களுடைய பிரயோஜனத்துக்காக சொல்றேன். நான் இப்படி எல்லாம் இருக்கிற நோக்கம் என்னன்னா, அது உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லா இருக்கா. மற்றபடி நீங்க என்ன பண்ண வேணாம், வேற ஆங்கில திங்க் பண்ண, என்ன பண்றது அப்படின்னா பேசுறேன். உங்களுடைய விஷயங்களுக்கு, உங்களுடைய பிரயோஜனத்தை நான் பேசுறேன். ஆகியா இந்த 14th சாப்டருடைய ஹெட்லைன்ஸ உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சா தமிழ்ல எழுதுங்க, இல்ல என்ன பண்ணுங்க, இங்கிலீஷ் தெரிஞ்சா இங்கிலீஷ்ல எழுதுங்க. அவருடைய பிகினிங் நல்ல நல்ல புக் வாங்க, பரவாயில்ல, இந்த காசு பண்ணலாம், கொஞ்சம் பேஜ் நிறைய இருக்கு, பாயிண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது என்னுடைய அனுபவத்தை சொல்றேன், உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. 4வது ஒரு சாப்டர் என்ன பாக்குறோம் அப்படின்னா, வாசிங்க. அத்தியாயம் 4. மகா நீதிமன்றம் பாபிலோன் குற்றம் சாட்டப்பட்டது. பாத்தீங்களா? பாருங்க மனசுல இந்த சாப்டர், இந்த ஹெட்லைன்ஸ் எல்லாம் கேட்டால பயம் வரும். இந்த ஹெட்லைன்ஸ் எல்லாம் நீங்க கேட்ட உடனே பயம் வரும். எப்படி இருக்கு? மகா நீதிமன்றம் முன் பாபிலோன் குற்றம் சாட்டப்படுதல் அப்படின்னு என்னங்க? மகா நீதிமன்றம், அந்த நீதிமன்றம் முன்னாடி யாரும் நிக்க முடியாது. பாபிலோனை நிக்க வச்சுன்னா இருக்கு, அது மேல இருக்க குற்றத்தை ஒன்னொன்னா பார்க்கணும். அந்த குற்றச்சாட்டுகள் என்ன, பாபிலோன் மீது இருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் என்ன அப்படிங்கிற பகுதியை இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். என்ன தப்பு செஞ்சிருக்கு பாபிலோன்? இது வரைக்கும் நம்ம பாபிலோன் சொல்லும் போது அன்பான சரஸ்வரியில ஒரு பேருக்கு அந்த ஜனங்களை பார்க்க வேண்டாம் இல்லையா? ஏன்னா நம்ம கூட எங்கேதான் இருந்தோம், பாபிலோன். கரெக்டா? இன்னும் கூட ஜனங்க எங்கேதான் இருக்காங்க, பாபிலோன். கரெக்ட் இல்லையா? இன்னும் கூட இருக்காங்க. நமக்கு தெரியும் 1874 கர்த்தராகிய இயேசு வந்துட்டாரு. நம்ம எங்க இருக்கோம், எந்த வருஷத்துல இருக்கோம்? 2026. ஒருவேளை நமக்கு 5 வருஷம் 10 வருஷம் வரை அழைப்பு கிடைச்சு. கரெக்டா? ஒரு சில பேருக்கு 20 வயசுல கிடைச்சு. யாருக்காச்சும் 20 வயசு அழைப்பு கிடைச்சாங்க. நீங்க 20 வயசு இருக்கும்போது தேவனுடைய அழைச்சார, அப்போ லிஸ்ட் வந்துட்டாரு தானே, அழைக்கல இல்ல, ஆனா உங்களை எப்போ அழைச்சிருக்காரு? அதுக்கு ஒரு டைம்ல அழைச்சு. சில பேர் ஃபீல் பண்ணாங்க, சின்ன வயசுல அழைச்சிருக்கேன், ரொம்ப சீரா வயசாகி போச்சு, நடக்க முடியல, ஏதோ பிரச்சனை அப்படிலாம் கிடையாது.
தேவன் அழைத்தது அந்த நேரம் கரெக்ட். அப்படின்னா இன்னும் சில பேர் என்ன பண்ணலாம், இன்னும் ஒரு 5 வருஷம் விட்டு அழைப்பு கொடுக்கலாம், தெரியாது. அங்கே நம்ம என்ன பார்க்க முடியாது, அவங்களை அங்க இருக்கிறவங்களை பார்த்து பாபிலோன் அப்படின்னால அவங்க எல்லாமே ஒரு 60 பேருக்கெல்லாம் பார்க்கணும். அந்த சிஸ்டம், அதை தாங்கிட்டு இருக்க அமைப்பின் தத்துவங்கள், போதனைகள், இதுதான் நம்ம பார்க்கணும் இல்லையா? பாபிலோனுடைய டாக்டரின்ஸ், பாபிலோனுடைய அமைப்பு, அவருடைய சிஸ்டம், பாபிலோனுடைய ஸ்பிரிட், இதுதான் பார்க்கணும். மற்றபடி நமக்கு தெரியாது அங்கிருந்து எத்தனை கோதுமைகள் வருது. ஆகியா தேவன் என்ன பண்ண போறான்னா, இந்த இடத்துல அந்த ஒரு மகா நீதிமன்றம் முன் பாபிலோன் குற்றம் சாட்டப்படுதுன்னு சொல்லும் போது உண்மையான அது குற்றம் என்ன, இது வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம பாடம் கேட்டிருக்கோம் இல்லையா, ஆன்டிகிரைஸ்ட் பாடங்கள் நம்ம கேட்டிருக்கோம். அதோட காலப்பகுதி தெரியும் இல்லையா நமக்கு, ஆன்டிகிரைஸ்ட் டைம் பீரியட் வேலை இருந்துச்சு. பைபிள் ப்ராபசி பிரகாரம் ஆன்டிகிரைஸ்டுடைய கால கணக்கு, அதாவது ஆன்டிகிரைஸ்ட் மொத்தமா இந்த பூமியில வந்து அவன் ரூல் பண்ண டைம் வந்து பைபிள்ல கொடுக்கப்பட்டது. நமக்கு பேசிக் கிளாஸ்ல எடுத்திருக்கோம், ஆன்டிகிரைஸ்ட் சப்ஜெக்ட்ல எடுத்திருப்பான். எவ்வளவு இருந்துச்சு? வெரி குட், 1760 வருடங்கள். எங்க ஆரம்பிச்சு எங்க முடிஞ்சது? எங்க முடிஞ்சது? என்ன முடிட்டாங்க, கணக்கை மட்டும் விட்டுட்டு நீங்க அடுத்த டாபிக் இல்லையா? அவ்வளவுதான் கொடுத்தாரு. 1760 அப்படிங்கிறது வருடம் தான். 1760 நாட்கள்ல நம்ம வருஷமா இருக்கு ஒரு வருஷம். கரெக்ட். இப்போ 539 கொடுத்தாரு. 539 1260 539 போடுங்க, பிளஸ் பண்ணுங்க. வெரி குட். 1799ல ஆன்டிகிரைஸ்ட் பீரியட் முடிஞ்சிச்சு. முடிச்சுன்னு நம்ம எதை வச்சு கணக்கு வைக்கிறோம்? பைபிள்ல தான் இந்த கணக்கு இருக்கு. பைபிள் வச்சு பார்த்தா நமக்கு இந்த 1739ல என்ன நடந்துச்சுன்னு தெரியல இல்லையா? என்ன நடந்துச்சு சரித்திரத்துல, உலக சரித்திரத்துல என்ன நடந்துச்சு தெரியல இல்லையா? என்ன நடந்துச்சு? 1799 ஆன்டிகிரைஸ்ட் பீரியட் எண்ட் ஆச்சுங்கிறதுக்கு உலக சரித்திரத்துல என்ன அடையாளம் இருந்துச்சு? நெப்போலியன் போனபர்ட் போப் என்ன பண்ணிட்டாரு? அரெஸ்ட் பண்ண. ஆன்டிகிரைஸ்ட் பவர் வரைக்கும் எந்த ராஜாக்களும் போப் சிஸ்டம் எதிர்த்து நின்றது இல்லை. ஆனா ஒரு ராஜா என்ன பண்ணாரு? எதிர்த்து நின்றாரு. பைபிள் கணக்கு கரெக்டா இருந்துச்சு. அப்ப ஏன் நம்ம இதை பாக்குறோம் அப்படின்னா, இந்த நாட்களில இந்த 1260 வருஷங்கள் அல்லது ஆன்டிகிரைஸ்ட் தொடர்ச்சியான நாட்களில அது செய்த குற்றம் பாவங்கள் என்னென்ன அப்படிங்கிற தேவன் எது வரைக்கும் பொறுமையா இருந்தார்? மகா நீதிமன்றம் அதை நிக்கிற வரைக்கும் பொறுமையா. அது முன்னாடி நிக்கும் போது அது குற்றம் என்ன இப்போ வெளியே எடுத்துட்டார். டைம் பீரியட் பாருங்க. அப்ப என்ன குற்றங்கள் இருக்கு, என்ன குற்றச்சாட்டுகள் இருக்கு, இப்போது இருக்கிற தற்போதைய சமூக அமைப்புக்கும் இந்த பாபிலோனுக்கும் இருக்கிற கனெக்ஷன் என்ன, எப்படி உள்ள இதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா ஆச்சரியப்பட்டு போயிடுங்க மனசு. இது வரைக்கும் நம்ம பாக்குற ஒரு விஷயம், பாக்குற செய்திகள் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் பொய் பொருட்டு தான். உண்மையான சத்தியம் இங்கதான் இருக்கு இல்லையா? நம்ம மேலோட்டமா பாக்குற நியூஸ்லாம் பாத்தீங்களா, அதெல்லாம் வேற. உள்ள என்ன நடந்துட்டு இருக்கு, உண்மையில என்னதான் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற நமக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை நம்ம எதை வச்சு பார்த்துட்டு இருக்கோம்? தீர்க்க தரிசனங்களை வைத்து இந்த காலத்து நடத்திருக்க சரித்திரங்களோடு ஒத்து பார்க்க போறோம். பார்க்கும்போது தெரியும் இவ்வளவு அவங்க என்ன போயிட்டு இருக்காங்க, செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற பகுதி என்ன பண்ண போறோம்னா, நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். மத அதிகாரிகள் இருக்கட்டும், அதை நம்ம பார்க்கும்போது தற்போதைய சமூக அமைப்பின் மீதான குற்றச்சாட்டுகள், மத அதிகாரிகள் மீதான குற்றச்சாட்டுகள், இப்போது கூட அவளது களியாட்டுத்தனத்தின் நடுவே அவளது அழிவை குறித்த கையெழுத்து காணப்படுதல் மற்றும் தெளிவாக படிக்கக்கூடியது சோதனையானது இன்னும் முடிவு பெறவில்லை. இதெல்லாம் பகுதிக்கு என்ன பண்ண போறோம்னா, நம்ம இந்த ஒரு 4th சாப்டர்ல பார்க்கணும். 5வது சாப்டருக்கு என்ன இருக்கு? அத்தியாயம் 5. மகா நீதிமன்றம் முன் பாபிலோன் அவளது குழப்பம் தேசிய அளவிலானது. பாத்தீங்களா? மகா நீதிமன்றம் முன் பாபிலோன் அவளது குழப்பம் எந்த அளவிலானது? தேசிய அளவிலானது. ஒரு நாடுகள் மேல அவங்களுடைய ஆதிக்கம் எவ்வளவு பெருசா இருந்துச்சு, என்னெல்லாம் தப்பு பண்ணிருக்காங்க. அன்பான சொல்ல பாருங்க, இந்த காலம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்க காலப்பகுதி இருக்கியா,
இந்த காலப்பகுதியில தேவன் பிரம்மாண்டமான சத்தியங்களை வந்து தெளிவுபடுத்திருக்காரு. புரியுதுங்களா? அதுக்கு அதை வெளிப்படுத்திருக்காரு. ஆனா அதை உணர்ந்து கேட்டுக்கொள்ளக்கூடிய தேவனுடைய ஜனங்கள் எப்படி இருக்காங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. அதுக்காக நேரம் கொடுத்து மெனக்கெட்டு இந்த டைம் எப்படிப்பட்ட டைம்னா, தேவன் வெளிப்படுத்திருக்க சத்தியங்களை புரிந்து கொள்வதற்கு நம்ம செவிகளும் இருதயத்தையும் சாய்க்கக்கூடிய நேரமா இது காணப்படும். இது முன்னாடி மாதிரி எல்லாம் கிடையாது. அப்போஸ்தலர் காலத்துல எப்படிதான் இருந்துச்சு, ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. நாலேஜ் ரொம்ப கம்மி இருந்தது. அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் ரொம்ப கம்மி தான். ஆனா கடைசி காலத்துல தேவன் எப்படி எதிர்பார்த்துட்டு இருக்காரு, அதிக தகவல்கள் நீங்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு என்ன பண்ற தேவனை எதிர்பார்க்கிற. அப்ப நீங்க கேள்வி வைக்கலாம், பிரதர் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுதான் ஆகணுமா, இதெல்லாம் தெரிஞ்சாதானா? இல்ல அன்பான சகோதரர்களே, முக்கியமா தேவன் என்ன விரும்புறாங்கன்னா, இந்த கடைசி காலத்துல நம்ம இந்த எல்லா பாடத்தையும் படிச்சு அப்படியே மைண்ட்ல வச்சுக்கிட்டு இல்ல, இதை படிக்க படிக்க நமக்கு என்ன தெரியும்னா, தேவன் நீதியை விரும்பி அக்கிரமத்தை என்ன பண்ணுகிறாரு, வெறுக்கிறார். எதெல்லாம் தேவன் விரும்புறாரு, எதெல்லாம் வெறுக்கிறாங்கிறது நம்ம முடியும் தெளிவா தெரிஞ்சு இதை நம்ம கண்டுபிடிக்க இல்லையா. ஆகையால் பார்க்கும்போது இதெல்லாம் நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நீங்க பார்க்கும்போது நமக்கு வேற குணத்துல இருக்காது. ஏன் சொல்ல போறோம் அப்படின்னா, நிறைய டைம்ல நம்ம ஸ்கூல்ல எல்லாம் பாத்துருக்கீங்களா, வீட்லயும் ஸ்கூல்லயும் என்ன பண்ணுவோம், ஒரு டீச்சர் வந்து ஒரு பையனை கூப்பிடுவாங்க வச்சு, எங்க ஹோம்ஒர்க் கேட்பாங்க. ஹோம்ஒர்க் பண்ணலன்னு பண்ணாது அடிப்பாங்க. சரியா பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது பின்னாடி உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, ஹோம்ஒர்க் பண்ணாது, அவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும், மாட்டிக்க போறேன் அடுத்துமா இல்லையா, ஒரு பயம். அந்த மிஸ் அடிச்சுட்டு ஒரு வாட்டி கொடுக்கும். மீதி இருக்கவங்க நான் இன்னைக்கு பார்க்க மாட்டேன், நாளைக்கு பாக்குறேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும், நைட்டா உட்காந்து தூக்கத்தெல்லாம் விட்டு யாரா அடிவாங்க சொல்லி ஹோம்ஒர்க் என்ன பண்ணுவாங்க. இதுதான் தேவனு அவங்கள வச்சு நான் இதெல்லாம் வெறுக்கிறேன்னு அவங்களை கத்து. அதை பார்க்கும்போது தேவனுக்குள்ள நமக்கு என்ன வரும், அப்பா இந்த விஷயத்த தேவன் வெறுக்கிறான்னா அது யார்கிட்ட காணப்படக்கூடாது, என்கிட்ட என்னுடைய இண்டிவிஜுவலா காணப்படும் அப்படிங்கிற பயன் இந்த இடத்துல சும்மா தேவனுக்கு. ஏன்னா இதெல்லாம் நீங்க படிக்கும் போது தேவனுடைய அந்த ஆங்கில தான் இதை படிக்கும். நம்ம நினைச்சு கூடாது இல்லையா, அவனை பரவாயில்ல அவன் தானே அடி வாங்கினான், நம்மளுக்கு டீச்சர் கேட்கலையே, அவனை அடிச்சதுக்காகவே நம்ம அடி வாங்க கூடாதுதான், நம்ம எச்சரிக்கை அடையினம் தான். நம்ம அந்த கணத்துல விட்டுட்டோம் வச்சுங்க, அப்புறம் பின்னாடி வரக்கூடிய ஆபத்துல நம்மளை யாரையும் காப்பாத்துக்க முடியாது. இதுதான் தேவனுக்கு. ஆகிய தேவனுடைய பிள்ளைகள் இந்த பகுதி என்ன பண்ணலாம், ரொம்ப பெரிய ஒரு பகுதி, இந்த பகுதி ரொம்ப நீண்ட ஒரு பகுதி பட்டிருக்க இந்த பகுதியை நம்ம நிதானமா என்ன பண்ணலாம், இந்த விஷயங்களை பார்க்கலாம். 6வது சாப்டர் பார்க்கலாம். அத்தியாயம் 6. மகா நீதிமன்றம் முன் பாபிலோன் அவளுக்கு குழப்பமும் மத சம்பந்தமாக. பாத்தீங்களா, இந்த தேசிய அளவிலானது அப்படிங்கிற ஒரு பகுதியை பார்த்தோம். இந்த உலகத்துல பல நாடுகளிலும் அமைப்புகளிலும் பல கண்ட்ரீஸ்ல அவங்க செஞ்சுட்டு இருக்க அந்த உள்ளான சூழ்ச்சிகள், வேலைகளை, பின்னாடி இருக்கிற எல்லா விஷயங்களும் ஒரு பக்கம் பார்க்கும்போது, இன்னும் பக்கம் ரிலிஜியஸ் பேர்ல பண்ணிட்டு இருக்க தவறுகள், அவங்க பண்ணிட்டு இருக்க அந்த குழப்பம், அந்த குற்றச்சாட்டுகள், அது மத சம்பந்தமானது. எப்படி ஒரு வந்துட்டு ரிலீஜியஸ் வழியில இதை பாக்குறோம், அங்கே அந்த ரிலீஜியஸ்குள்ள அந்த மதத்துக்குள்ள பாபிலோன் சிஸ்டம்ல நடந்துட்டு இருக்க அநியாயங்கள், அக்கிரமங்கள், கொடுமைகள் என்னென்ன இருக்கு, அதெல்லாம் தேவன் என்ன பண்றாரு, இந்த இடத்துல வெட்ட வெளிச்சமான சில விஷயங்களை நமக்கு எடுத்துட்டு வர இல்லையா. நமக்கு தெரியும் நம்ம 7ஆம் வகுப்பின் மூலமாக இதெல்லாம் வந்து அன்பான சோதரில நம்ம எல்லாம் ஆராய்ந்து படிக்கிறதுக்கு கண்டிப்பா நம்ம கட்டலாம். கரெக்டா, நம்மளுடைய மைண்ட் கெப்பாசிட்டி பிரகாரமா அது இல்லை. இன்னொரு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை என்னன்னா, இன்னைக்கு நம்ம ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலையில இருக்கு, அதை நம்ம கவனிக்கிறோம். இந்த 7ஆம் வகுப்புல இருக்கும்போது டெக்னாலஜி இவ்வளவு இல்லைனாலும் ஓரளவுக்கு டெக்னாலஜி அப்ப இருந்துச்சு இல்லையா. அவர் என்ன பண்ணலாம், வேண்டிய விஷயங்களை கலெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் இருந்துச்சு. ஆனா நம்ம நினைக்கிற மாதிரி அவரெல்லாம் இந்த கன்கடன்ஸ் எல்லாம் இன்னைக்கு பாருங்க, மொபைல்ல ஒரு டச்ல போட்டேன்னா ஒரு வசனம் எல்லாம் வந்துருது பாத்தீங்களா. அந்த மாதிரி டெக்னாலஜி இருக்கு. இந்த 7ஆம் வகுப்புல என்ன பண்ணிருக்காரு, ஜேம்ஸ் ஸ்ட்ராங் கன்கடன்ஸ் யூஸ் பண்ணிருக்காரு, அதை ரெஃபர் பண்ணி படிச்சிருக்காரு. புக்ஸ்களை தான் நிறைய யூஸ் பண்ணிருக்காரு. மொபைல்ல இந்த மாதிரி போட்டோன்னு சர்ச் பண்ற மாதிரி சிஸ்டம் எல்லாம் அப்ப இருக்கல. அதுல அவர் என்ன பண்ணிருக்காரு, இவ்வளவு தேடி இருக்காரு. இப்ப நம்ம படிக்கிற விஷயங்கள் எல்லாம் உலக அளவில் அவர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. பெரிய பெரிய ஹிஸ்டோரியன்ஸ் எழுதியிருக்கிற விஷயங்களை வந்து எடுத்திருக்காரு. சரித்திரக்காரர்கள் எழுதி புத்தகங்களை படிச்சு அதை ரெஃபர் பண்ணி, அதுக்கும் பைபிள் திருக்கதத்துக்கு என்ன கனெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு படிச்சு எல்லாம் படிச்சிருக்காரு. புரிஞ்சுங்களா. அதை படிச்சு என்ன பண்ணிருக்காரு, நமக்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷத்தை கொடுத்து வச்சிருக்காரு. அதை நம்ம படிக்கும் போது என்ன நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு தெரியுங்களா, டெக்னாலஜி முன்னேறி போச்சு இல்லையா. அதுல என்ன ஆச்சுன்னா, நம்மளை திசை திருப்புற விஷயங்களே நிறைய இருக்கு இல்லையா. திசை திருப்புற விஷயங்களோட நம்மளை பொழுதுபோக்குற விஷயம், என்டர்டைன்மெண்ட். நம்ம ஒரு விஷயத்த படிக்கணுங்கிறத தாண்டி இந்த மொபைல்ல போய் ஒரு விஷயத்த போய் படிக்கிறீங்க, தேடுறீங்க, நம்ம மொபைல்ல தேட போய் எங்கே போயிடுவோம், வேற எங்கேயே போயிடுவோம். நம்முடைய நேரத்தை என்ன எல்லாம் பாருங்க, என்ன டேஞ்சரஸ் ஸ்பாட் நிலவுல அங்கே தெரியுமா, சில டைம்ல போயிடும். இதுக்கு நடுவுல நம்ம நேரத்தை கொடுத்து நம்ம மைண்ட் அங்கே திசை திருப்பி
தேவனுடைய விஷயத்துல நம்ம வச்சு நம்ம படிச்சு நம்ம புரிஞ்சு கொடுத்த விஷயம் பாருங்க, ரொம்ப பெரிய சோதனையான சூழ்நிலை. இதுக்குள்ள நமக்கு நேரத்தை கொடுக்கணும். பாருங்க, நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வேலை படிக்க, ஏன்னா உங்களுக்கு ஒரு மாசம் ஆயிடுமா? ஆயிடல. ஆனா இது வரைக்கும் நம்ம படிக்கல. கரெக்ட் தானே? டச் பண்ணோமா? இதை ஃபோர்த் வால்யூம் ஒன்று இருக்குன்னு தெரியும்ல, யாராச்சும் எடுத்து படிச்சிருக்கோமா? குட், சந்தோஷம், படிச்சிருக்கோம். இருக்கு நம்ம கையில பேலன்ஸ். ஆனா நம்ம படிக்க என்ன இல்லை, அது ஒரு பொக்கிஷமா நம்ம கருதல, அது ரொம்ப முக்கியம் நம்ம நினைக்கல. என்னெல்லாம் நினைச்சிருப்போம், ஒரு சில பேர் இதெல்லாம் யாரா படிக்கலாம், நமக்கு இது புரியாதுன்னு நினைச்சுக்கலாம். இன்னொரு சில பேரு எப்படி நினைச்சுக்கலாம், இது நான்லாம் படிக்கிற மாதிரி இல்லப்பா, நமக்கு அந்த அளவுக்கு இது இல்லை அப்படின்னு இப்படியே இப்படியே நினைச்சு என்ன பண்றோம், இப்படிதான் போறோம். ட்ரை கூட பண்ணல, புரியுதோ இல்லையோ படிக்கலாமே, என்ன ஆகுது பாக்கலாமே அப்படின்னா பண்ணல, ட்ரை கூட பண்ணல. பாருங்க எப்படி இருக்கு. ஏன்னா நமக்கு நம்முடைய அனுதின வாழ்க்கையில இருக்கிற விஷயங்களுக்கே நமக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. பாருங்க, இன்னைக்கெல்லாம் இந்த கிளாஸ் எடுக்கிறாங்க, பாரதுக்கு ஒரு கிளாஸ் முடியுது 2-3 வருஷம் ஆகும். யோசித்து பாருங்க, ஏன் இப்படி கொடுக்காது தேவனு? நீங்க ஒழுங்கா படிச்சுட்டா நான் இந்த மாதிரி கிளாஸ் நீங்க படிச்சு நீங்க தெரிஞ்சுட்டீங்களா? நீங்க படிக்க மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு என்ன பண்றாரு, இப்படியாச்சும் தெரிஞ்சுக்க தான் வழி என்ன பண்றாரு, உருவாக்கிட்டு இருக்கு. ஒரு அட்லீஸ்ட் ஏதோ ஒரு நிலைமையில நம்ம வந்து உட்காருவேன், அட்லீஸ்ட் கேட்டு என்ன பண்ணலாம், புரிஞ்சு. அங்கே எதுக்கு இதை சொல்றேன்னா, நம்முடைய 7ஆம் தேதி விஷயங்களை கலெக்ட் பண்றது வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் ரொம்ப ஈஸி இல்லை. இன்னைக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், கூகுள்ல போயிட்டு விக்கிபீடியால போட்டு ஏதாவது போட்டு என்ன வந்துருது, தகவல்கள் வந்து படிச்சுட்டு போறோம். அன்னைக்கெல்லாம் அது என்ன பண்ணோம், தேடணும், லைப்ரரியில போய் தேடி கண்டுபிடிச்சு இந்த இன்ஃபர்மேஷன் எங்க பொருத்தம், இந்த இன்ஃபர்மேஷன் நான் தேடுற இன்ஃபர்மேஷன் எங்க இருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்களை ஸ்டடி பண்ணிருக்காரு. அது ஸ்டடி பண்ணி செலக்ட் பண்ற விஷயம் ரொம்ப பெரிய விஷயம். அது செலக்ட் பண்ணி ஒரு புக்கா மாத்தி நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா, இப்ப நம்ம படிக்கும் போது நமக்கு இதெல்லாம் ஏன் பார்த்துக்கிறது, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா எப்படி இருக்கும், அவர் சரியா என்ன பண்ணல, ஸ்டடி பண்ணல, சரியா படிக்கல அப்படின்னு தானே வரும். ஆனா நீங்க இதெல்லாம் படிச்சு அப்படின்னு பாருங்க, எவ்வளவு விஷயத்த எங்கெல்லாம் இவர் எடுத்திருப்பாரோ, இவனை தகவல் எங்கெல்லாம் கலெக்ட் பண்ணிருப்பாரோ, கலெக்ட் பண்ணி இதெல்லாம் போட்டிருக்காரு. கரெக்டா ஒண்ணுமே என்ன இருக்கு, ஒரு கரெக்டா பொருத்தி போகுது அப்படிங்கிற நமக்கு ரொம்ப ஆச்சரியம். அவர் பாருங்க, அவருடைய சாக்ரிஃபைஸ். ஆனா நமக்கு என்ன இல்ல, அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருக்கிற விஷயங்களை சேகரிச்சு கொடுத்திருக்க புக்க படிக்க கூட நமக்கு என்ன இல்ல, நேரம். அவர் இந்த புக்கை ப்ரிப்பேர் பண்ண பல வருஷங்கள் யூஸ் பண்ணிருக்காரு. இந்த ஒரு நாலேஜ் டெவலப் பண்றதுக்கு அவருடைய வாழ்க்கையில எத்தனை வருஷங்கள் ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு படிச்சு. ஆனா அப்படி கலெக்ட் பண்ணி கொடுத்திருக்க புத்தகத்தை என்ன பண்ண முடியல, நல்ல படிக்க கூட நேரம் இல்லாத நிலைமையில காணப்படுறோம். அப்படி நிலைமைக்கு மோசமா இருக்கு. நம்ம எந்த அளவுக்கு என்ன பண்ணிருக்கோம், சிக்கப்பட்டிருக்கோம், எந்த அளவுக்கு டிராப்ல இருக்கும், இதெல்லாம் நம்ம விட்டு மீட்டெடுத்து எதை மீட்டெடுக்கணும், எது ரொம்ப ப்ரெஷியஸ் இந்த டைம்ல, ரொம்ப ப்ரெஷியஸ், ரொம்ப விலை மதிக்க முடியாது எது, சொல்லுங்க சட்டம். இதே சொல்லுங்க, டைம், நேரம் இல்லையா? நேரத்தை தேவனுக்கு கொடுத்தா ரொம்ப ப்ரெஷியஸ். மிச்சதெல்லாம் இலவசம் கிடைக்குதா? நீங்க கொடுக்குறது ஒண்ணுதான், என்ன டைம். அந்த டைம் இப்ப கொடுக்குற நீங்க முடிவெடுக்க பாத்தீங்களா, அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். மிச்சத்துல யார் தராது, எல்லாமே தேர்த்து. அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப வேல்யூபிள். அந்த நேரத்தை கொடுக்கணும் அப்படின்னு பாருங்க. இந்த விஷயங்கள்லாம் படிக்கிறது கண்டிப்பா நமக்கு என்ன இருக்கு, ரொம்ப நேரங்கள் நமக்கு தேவைப்பட்டிருக்கு. 7வது பகுதி போலாம். அத்தியாயம் 7. ஜாதிகள் ஒன்று கூடுதலும் தேவனுடைய கோபாக்கினையின் மாபெரும் அக்கினிக்காக புத்தகங்கள் தயாராகும். பகுதி பாத்தீங்களா எப்படி இருக்கு, ஜாதிகள் ஒன்று கூடுதலும். நம்ம காத்துட்டு இருக்க விஷயம் இதுதான், ஜாதிகள் ஒன்று கூடுதலும் தேவனுடைய கோபாக்கினையின் மாபெரும் அக்கினிக்காக பூதங்கள் தயாராகுதலும். அமைப்பு சரித்திரத்தை செக் பண்ணி பாருங்க. ஒரு 100 years பேக் பிசினஸ் அப்படிங்கிற சிஸ்டம் எவ்வளவு பெருசா இருந்துச்சு, அதை கம்பேர் பண்ணி பார்த்தா இப்ப எவ்வளவு பெருசா இருக்கு, பிரம்மாண்டமா வளர்ந்து நிக்குது, பெரிய சிஸ்டமா நிக்குது ஒரு பிசினஸ் இல்லையா? ஒரு மனுஷன்லாம் ஒரு கோடி சம்பாதிக்கிறதுக்கு அவனுடைய வாழ்நாளெல்லாம் செலவு பண்ண கூட சம்பாதிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனா சில பேர் இன்னைக்கு 1000 கோடி 2000 கோடி சர்வசாதாரணமா அவருடைய வாழ்க்கையில என்ன பண்ணிட்டாங்க, சம்பாதிச்சிருக்காங்க. எப்படி இதெல்லாம் என்ன, இதுக்கு பின்னாடி என்ன நிக்குது இல்லையா? இப்படி வந்து ஒரு டாப்ல போறதுக்கான இவ்வளவு முன்னேற்றம் அடைவதற்கான காரணம் இது பூதகரமா நிக்கிற இந்த சிஸ்டம் பின்னாடி இருக்கிற விஷயங்கள் என்ன? சும்மாவா ஒரு 1000 கோடி சம்பாதிக்க மனுஷன் ஒரு இண்டிவிஜுவலா பிசினஸ் பண்ணி சம்பாதிப்பானா இல்லையா? ஒரு வேலை செஞ்சு சம்பாதிக்க முடியும். அவன் என்ன பண்ண முடியும், ஏதோ ஒரு சிஸ்டம் அவன் உருவாக்கிறான்.
அந்த சிஸ்டம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு, அதுல பெரிய பணம். அந்த சிஸ்டம் இவ்வளவு 1000 கோடி கொடுக்குதுன்னா குறிப்பிட்ட காலத்துல அதை உருவாக்க முடிகிற சந்தர்ப்ப சூழ்நிலை எப்ப இருக்கணும், இப்ப இருந்திருக்கணும். அப்படின்னா முதல்ல விட இப்ப இந்த விஷயம் நடக்குதுன்னா இங்க பகுதி என்ன பேசிருக்குன்னா, கோபாக்கினின் மாபெரும் அக்கினிக்காக பூதங்கள் தயாராகுதல் அப்படின்னா இதெல்லாம் யார்தான் தயார் பண்ணிட்டு இருக்காங்க? இதான் வகைய இந்த சிஸ்டம்ல உருவாக்கிட்டு இருக்காங்க, டாப்ல வளர வச்சுட்டு இருக்காங்க. வரட்டும் வரட்டும், மேல வரட்டும். எதுக்கு வரட்டும்? எதுக்கு வரட்டும்? என்னோட கோபாக்கின் முன்னாடி வந்து நிற்கும். இவங்களுடைய இந்த டாப் சிஸ்டம் எல்லாம், இந்த பாபேல் போல அந்த கோபுரங்கள்லாம் இன்னும் பெரிய பெரிய அமைப்புகள்லாம் என்னுடைய கோபத்துக்கு முன்னாடி வந்து நிற்கிட்டோம். மொத்தமா எல்லாத்தையும் சாம்பலாக்குறேன், மொத்தமா எல்லாத்தையும் சுட்டரிக்கிறேன் அப்படிங்கிற நிலைமையில என்ன இருக்கா? தேவன் இதை எடுத்துட்டு போயிட்டு இருக்க, விட்டு வச்சிருக்காரு. இல்லையா? இல்லையா? பாவம் செய்யறவன் இன்னும் பாவம் செய்ய. அந்த மாதிரி இந்த அமைப்புகள்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு ஜாதிகள் செஞ்சுட்டு இருக்க தவறுகள், உலக ஜனங்கள், உலக நாடுகள் எப்படி எல்லாம் என்ன பண்றாங்க? சதி திட்டங்கள் போட்டு தொழிலாளருடைய ஒரு வருமானத்தை பிடிச்சு வச்சு ஒருத்தன் பசியா பட்டினியா அவஸ்தைப்படுறது, இன்னொருத்தன் கோடிக்கணக்கில் பணத்தை வச்சுட்டு அவனும் முழுசா அனுபவிக்காம அதை அவன் பாதியில செத்து போனா இல்லையா? ஒருத்தர் நம்ம இந்தியால பெங்களூர்ல 1000 கோடி என்ன பண்ண இருந்தாலும் அவரை ஷிப் பண்ணி செத்து போயிட்டார். இந்த மாதிரி எல்லாம் நீங்க பார்க்கும்போது இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நீங்க படிக்கும் போது உங்களுக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் எப்படி நடக்குது? இதெல்லாம் ஏன் நடக்குது? இந்த பணக்கார சிஸ்டம் யார் உருவாக்கு? ஒருத்தனுக்கே கோடிக்கணக்கான பணம் போய் சேர்ந்துங்குது. இந்த அமைப்பை ஏழப்பட்ட மனுஷன் யாரும் உருவாக்குனா இதை யார் உருவாக்கி இருக்க முடியும்? பணக்காரன் அவருக்கு பணக்காரன் உருவாக்கி வச்சுட்டான். ஏழப்பட்டவன் இதை பத்தி கேட்க மாதிரி இல்லையே. இதெல்லாம் தேவன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இது அத்தனை என்ன பண்ண போறாரு? தேவனை எடுத்துட்டு வந்து நிக்க வைக்க போற அப்படிங்கிற ஒரு விஷயங்களே நிறைய சரித்திரக்காரர்கள் கவனிச்சிருக்காங்க. நம்ம இன்னைக்கு பாக்குறோம் இல்லையா? இதை வந்துட்டு எப்படின்னா நம்ம வந்து பாக்குறோம், இன்னைக்கு ஒரு அநியாயத்தை பார்த்துட்டு நம்ம சைலண்டா போறோம். ஆனா பல நாடுகள் இருக்க ஜனங்கள், எஸ்பெஷலி அமெரிக்கா, ஜெர்மன், பிரான்ஸ், இந்த மாதிரி ஜனங்களும் ரொம்ப ஞானிகள். இந்த கிரேக்க வம்சம் அவங்க எல்லாம் பார்க்கும்போது ஏன் இப்படி நடக்குது, இது பின்னணி என்ன, இது எங்க போய் முடியும் அப்படின்னு வேத வசனம்லாம் இல்ல, ஒரு தனி மனிதனாக நின்று ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அப்படி அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இதோடைய விளைவு இப்படிதான் நடக்குது. அத நம்ம 7வது எடுத்து பார்க்கும்போது வேத வசனம் கரெக்டா புரிந்து போகும்போது என்ன பண்ற இந்த இடத்துல எக்ஸாம்பிள் இந்த மாதிரி விஷயங்கள். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கணும். இந்த டோல் ரோடு வந்துட்டு போட்டு என்ன பண்றாங்க? எல்லாமே கலெக்ஷன் பண்றாங்க. அப்ப இந்த டோல் ரோடு வந்துட்டு யார் போடணும்? சட்டப்படி ரோடு யார் போடணும்? கவர்மெண்ட். ஏன்னா கவர்மெண்ட் நம்ம இருந்து டாக்ஸ் வாங்கி போட்டுருக்கலாம். ஆனா கவர்மெண்ட் என்ன பண்ணல, போடல. யாருக்கு என்ன பண்ணிடுச்சு? கொடுத்துருச்சு. யாரும் என்ன பண்றாங்க? ஐயா இந்த ரோடு போட ஒரு 5 கோடி ஆகும், இல்ல இவ்வளவு கோடி ஆகுது. ஆனா என்ன பண்ணுங்க, எனக்கு இவ்வளவு வருஷம் இது கொடுங்க, நீங்க எனக்கு காசெல்லாம் கொடுக்க வேண்டாம், நான் டோல் போட்டு அதை கலெக்ட் பண்ணிக்கிறேன். அவன் போட்டுருக்கிறது எல்லாம் 100 கோடியோ இல்ல 10 கோடி இருக்கலாம். ஆனா அவன் வசூல் பண்றது இல்லை 1000 கோடி மேல போகும். யாருடைய பணம்? இப்ப யோசனை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி எல்லாம் சகோதரர் நிறைய பேசுற இந்த பாயிண்ட் நான் ஒரு எக்ஸாம்பிளா பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு மனிதர்களுடைய சுயத்துக்காக இந்த உலக ராஜ்யங்கள், பெரிய பெரிய அமைப்புகளை இன்னைக்கு உருவாக்கி நிக்குது இல்லையா? இதெல்லாம் எதுக்காக தான் நிக்குதுன்னு பார்க்கும்போது தேவனுடைய முக்கிர கோபாக்கினைக்காக இல்லையா? தேவன் மொத்தமா அதை அழிக்க திட்டம் வச்சிருக்கிற பகுதியில் என்ன பண்ண போறோம்னா, இந்த 7ஆம் பாடத்துல நம்ம பார்க்க போறோம். 8வது பாடம் அறுவடையாளர்களின் கூக்குரல். அன்பான சகோதரர்கள, இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு அறுவடை அப்படிங்கிற இந்த விஷயம் இந்த ஹார்வெஸ்ட் பத்தி பேசிட்டு இல்ல. யாரை பத்தி பேசிட்டு இருக்கு? விவசாயிகளை பத்தி பேசிட்டு இருக்கு. ஃபார்மர்ஸ் இல்லையா? சொல்றேன் இல்லையா? இன்னைக்கு நம்ம தான் சொல்லுவாங்க, உலகாட்சி இன்னைக்கெல்லாம் போயிடுச்சு பாரு, ஒரு வேளை சாப்பாடு வேஸ்ட் பண்ணாத, இதை வந்து விலையிட்டு அந்த விவசாயம் என்ன பண்ணிருப்பாரு? ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. நம்ம ஈஸியா வேஸ்ட் பண்ணிடுறோம். ஆனா ஒரு 6 மாசம் எத்தனோ மாதங்களா வெயிட் பண்ணி காத்திருந்து என்ன பண்ணிருக்காங்க? விளைச்சிருக்காங்க அப்படிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் நமக்கு சின்ன சின்ன விஷயம் தான். ஆனா இன்னைக்கு அறுவடையாளர்கள் அப்படி சொல்லும்போது இந்த விவசாயிகள் அவங்க படுற கஷ்டம், அவங்க நிலைமைகள் இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கும்போது கூட கவர்மெண்ட் அதை கண்டுக்காம இன்னைக்கு எப்படி எல்லாம் ஆயிட்டுன்னு பார்க்கும்போது நமக்கு தெரியும். பெரிய பெரிய விவசாய நிலங்களை என்ன பண்றாங்க? அதை வாங்கிட்டு அங்கே ஃபேக்டரி கட்டி அந்த ஜனங்களுக்கு ஒண்ணுமில்லாம ஆக்கி, அந்த ஃபேக்டரினால வரக்கூடிய கழிவுப் பொருட்களான எத்தனை பேர் செத்து, அந்த ஃபேக்டரியில தயார் பண்ற பொருள்களான ஜனங்க செத்து, இப்படி எல்லாம் போயிட்டு அளவுக்கு என்ன பண்றாங்க? இதை வந்து ஒரு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நீங்க கேட்டிருப்பேன் படங்களை அடுப்பாங்க. ஆனா இதெல்லாம் என்னன்னா தேவன் முதல்ல எழுதி வச்சுட்டார் இல்லையா?
இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்துட்டு ஒரு விவசாயிகளுக்கு அவங்களுடைய கஷ்டங்கள் எவ்வளவு பெருசா இருக்கு, ஒரு கூக்குரல் எவ்வளவு பெருசா இருக்கு. கூக்குரல் யாரை நோக்கி கூப்பிடுறாங்க? பெருமிச்சு இல்லையா? ஒரு உண்மையா வேலை செய்யற மனுஷன் தேவன் வசனம் சொல்லும் போது திக்கற்றவர்களுக்கும் அனாதைகளுக்கும் தேவனா இருக்கிறார். ஏழைகளை தேவன் என்ன பண்றாங்க? ஏழை பட்சத்துல தேவன் இருக்கிறார். இந்த மாதிரி நான் அவங்க எல்லாம் தேவனை நம்பி உடன்படிக்கை செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆனாலும் தேவன் நீதி எங்க இருக்கு? அவங்க பக்கம் இருக்கு. அவங்க கூக்குரலை தேவன் யார் கேட்கிறாரு? கேட்கிறாரு. அந்த கூக்குரலுக்கு தேவன் கொடுக்கிற ஜட்ஜ்மெண்ட் என்ன? என்ன மாதிரி இந்த உலக ஜனங்களுடைய இந்த தப்பான அமைப்புகள் செஞ்சுட்டு இருக்க இந்த விவசாயிகளை நொறுக்கப்படுற இந்த விஷயத்துக்கு தேவன் எந்த வழியில எங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறாரு அப்படிங்கிற பகுதியெல்லாம் இந்த ஒரு 8வது பாடத்தை பார்க்க போறோம். 9வது பாடம் அத்தியாயம் 9. கட்டுப்படுத்த முடியாத போராட்டம் உலக ஞானிகளின் சாட்சியங்கள். கட்டுப்படுத்த முடியாத போராட்டம் உலக ஞானிகளின் சாட்சியம். நிறைய பேரு கவனிச்சிருக்காங்க அன்பான சகோதரர்களே. எப்படி கவனிச்சிருக்காங்கன்னா, இந்த ஸ்பீட்ல போயிட்டு இருக்க ஒரு கார், ஒரு 100 கிலோமீட்டர் போயிட்டு இருக்க ஸ்பீட்ல போயிட்டு இருக்க காரு கண்டிப்பா எங்கேயோ ஒரு இடத்துல மோதி என்ன ஆயிட போகுது, அழிஞ்சிட போகுது அப்படிங்கிறது முன்கூட்டியே நிறைய பேர் கவனிக்கிறான். கவனிக்காத என்ன பண்ணுவாங்க இல்லையா? அப்ப அதை பாத்தீங்களா, இப்ப சமீபத்துல கூட நம்ம பார்க்கும்போது இங்கே ஒரு இன்சிடென்ட், அப்புறம் வேற எங்கேயோ பசங்க என்ன பண்ணிருக்காங்க, எல்லாமே ஜாலி ரைடுக்கு போயிட்டு அவ்வளவு ஸ்பீடா போய் எல்லா ஸ்பாட்டும் இல்லையா, 2 இன்சிடென்ட், எல்லாம் வாலிப பசங்க இழந்து தவிக்கிறாங்க. எதுக்கு இந்த பாயிண்ட் நீங்க பேசுறேன்னா, சில விஷயங்கள் சில பேருக்கு இதனுடைய அழிவு இந்த நிலைமையில இது காணப்படுதுன்னா இது எங்கே போய் முடியும் சில பேருக்கு தெரியாது. ஆனா சில பேருக்கு என்ன இருக்கு, அது தெரியுது ஞானிகளுக்கு. அதை நம்ம வேத வசனத்தை வச்சு பார்க்கணும். 7வது இந்த கட்டுப்படுத்தாத முடியாத சில போராட்டங்கள் எங்க போய் முடிய போகுது, எந்த இடத்துல இருந்து இது நிக்கும், இந்த போராட்டம் எதை எடுத்துட்டு வரும்? இன்னைக்கு இருக்கிற ஜனங்களுக்கு மனசுல இருக்கும் மனஸ்தாபங்கள், வெளியே காட்ட முடியாத கஷ்டங்கள், அந்த வலிகள், இதெல்லாம் என்ன பண்ணும், எப்படி ஒரு போராட்டம் அது நிக்க போகுது, இந்த போராட்டம் எப்படி ஒரு பெரிய போராட்டமா மாறப்போகுது, இந்த பெரிய போராட்டம் எப்படி முழு உலகத்தை அழிக்க போகுது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சகோதரர் என்ன பண்றாங்கன்னா இந்த 9வது அத்தியாயத்துல, அந்த 9வது அத்தியாயத்துல பார்க்கும்போது நிறைய ஹிஸ்டோரியன்ஸ் வந்துட்டு நிறைய விஷயங்களை ஸ்டடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்படிதான் போய் முடிய போகுது. அந்த எல்லா பகுதியும் என்ன பண்ண போறோம் இந்த 9வதுல பார்க்க வருதா? போரா இருக்கா? முடிச்சிருக்கோம் இல்லையா? இன்னும் ஒரு 4 தான் பார்த்து ஜஸ்ட் முடிச்சிடலாம். 10வது வாசிங்க. அத்தியாயம் 10. உத்தேசிக்கப்பட்ட பரிகாரங்கள் சமூகம் மற்றும் பொருளாதாரம். ஓகே, உத்தேசிக்கப்பட்ட பரிகாரங்கள் சமூகம் மற்றும் பொருளாதாரம். இன்னைக்கு வந்துட்டு இருக்கு இல்லையா, சிஸ்டருங்களுக்கு லேடிஸ் வேலை கொடுக்குறாங்க கவர்மெண்ட், அதாவது வீட்டுல தலைமை இருக்கவங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த இடத்துல என்ன பண்ணப்படும், என்ன மாதிரி இந்த கவர்மெண்ட்ஸ் வந்து இந்த வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இருக்கிற அந்த உரிமைகள், பெண்களுக்கு இருக்கிற சட்டங்கள், இதெல்லாம் எப்படி வந்து அந்த ஒரு பெரிய ஒரு நாளுக்கு இவங்களை ஆயத்தப்படுத்து அப்படிங்கிற பகுதியை பார்க்க போறோம். 11வது பகுதி அத்தியாயம் 11. பாத்தீங்களா, நம்முடைய சாப்டர் பேர், நம்ம புக்கு பேர் ஆரம்பிக்குது. சாப்டர், அந்த சாப்டர் இங்கதான் ஆரம்பிக்குது. 11 தான் இல்லையா? நம்ம இவ்வளத்தையும் படிச்சாதான் அந்த 11வது சாப்டர்ல இருக்கிற விஷயங்கள் என்ன பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. அதை நம்ம என்ன பண்றோம், தெளிவா நம்ம பாக்குறோம். அதை எப்படி பாக்குறோம் அப்படின்னா, இஸ்ரவேல் பேரலல் பண்ணி, இஸ்ரேலோட வீழ்ச்சி இருந்துச்சு இல்லையா? இஸ்ரேலோட வீழ்ச்சி எங்க இருந்துச்சு? இஸ்ரேல் வந்துட்டு கிருபையின் காலம், கிரேஸ் டைம் கொடுக்கப்படுறது இல்லையா? இஸ்ரேலுடைய கிருபையின் காலம் தானியேல் 9வது அதிகாரத்துல 70 வாரங்கள் 490 வருஷங்கள் இல்லையா? அது எங்க முடிச்சது? AD 36 தான் முடிச்சு. கரெக்டா? கரெக்டா தப்பா சரியா? கரெக்ட். அப்படி முடிந்த அந்த காலப்பகுதி, அதுக்கப்புறம் எங்கே அது முற்றிலுமாக அழிக்கப்பட்டுச்சு இஸ்ரேல் நாடு. நீங்கெல்லாம் சப்ஜெக்ட் எல்லாம் கேட்டிருப்பீங்க, பல சப்ஜெக்ட்லாம் அதான் நான் கேட்டிருப்பேன் இல்லையா? இஸ்ரேலோட எங்கே கம்ப்ளீட் அழிக்கப்பட்டுச்சு? AD 70 இல்லையா? AD 70 என்ன பண்ண, டைட்டஸ் கிங் வந்து முற்றிலுமா அழிச்சாரு. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அதுக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய பகுதியை தான் இந்த ஆர்மகதன் யுத்தத்துக்கு என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, யாக்கோபின் இக்கட்டு காலம் அப்படிங்கிற இஸ்ரேலுடைய சம்பந்தப்பட்ட அந்த ஒரு அழிவும், இஸ்ரேலுக்கு வரக்கூடிய அந்த கஷ்டங்களும் இந்த ஆர்மகத யுத்தத்துக்கு எப்படி கனெக்டா இருக்கு அப்படிங்கிற பகுதியை எங்க பார்க்க போறோம்னா இந்த 11வது அதிகாரத்தை பார்க்க போறோம். 12வது அதிகாரம் நம்முடைய கர்த்தரின் மாபெரும் தீர்க்க தரிசனம். கர்த்தராக இயேசு சொல்லியிருக்கிற தீர்க்க தரிசனம், நோவாவின் நாட்கள், லோத்தின் நாட்கள், இதெல்லாம் என்ன இருக்குன்னா இந்த ஒரு
காலப்பழக்கத்துக்கு இந்த ஒரு விஷயத்துல எப்படி வந்து அதை அப்ளிகபிள் பண்ண போறோம், எதுக்காக இயேசு இந்த ஒரு திருக்கதர்சனம் குறிப்பிட்டிருக்காரு அப்படிங்கிற எல்லா பகுதியும் என்ன பண்ண போறோம்னா இந்த 12வது ஒரு சாப்டர்ல பார்க்க போறோம். 13வது சாப்டர் வாசியா. அத்தியாயம் 13. ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுதல் மற்றும் அது தன்னை வெளிப்படுத்தும் விதம். பாத்தீங்களா, ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுதல் மற்றும் அதை தன்னை வெளிப்படுத்தும் விதம். ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுதல் அப்படின்னா என்ன? ராஜ்யம் ஸ்தாபிக்க அவளியா இன்னும் எங்க என்ன சொல்லிட்டு இருக்காரு? ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுதல் சொல்லிட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜ்யம் இன்னும் ஸ்தாபிக்கப்படல, இனிமே ஸ்தாபிக்கப்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரா? அதுதான் பார்க்க போறோம். என்ன ஆங்கிள் அதை பேசியிருக்காரு இல்லையா? அப்ப அது எப்படி தன்னை வெளிப்படுத்தும்? அக்கா சொன்னா இந்த என்னன்னா வரைக்கிற 3 ஸ்டெப் இருக்கு. என்ன சொல்லுங்க? பரஷியா, எபிஃபேனியா, அப்போகலிப்சிஸ். ரைட்டா? இந்த 3 ஸ்டேஜ். இதெல்லாம் நம்ம சும்மாலாம் பேசல, பைபிளிக்கலா வாசிச்சுதான் பேசிட்டு. அப்ப இந்த 3 ஸ்டேஜ்ல அந்த ராஜ்யம் தன்னை வெளிப்படுத்தக்கூடிய அந்த பகுதி எந்த பகுதியா இருக்கு, எப்படி அது வெளிப்பட போகுது அப்படிங்கிற பகுதி எங்க பார்க்க போறோம்னா 13வது தான் பார்க்க போறோம். கடைசியான ஒரு சாப்டர். அத்தியாயம் 14. யெகோவாவின் பாதப்படியை மகிமைப்படுத்தல். ஓகே, யெகோவாவின் பாதப்படியை மகிமைப்படுத்தல் அப்படின்னா இது அவருடைய பாதப்படி, இந்த பூமி. கரெக்ட் இல்லையா? இதெல்லாம் நடந்து முடிஞ்ச உடனே தான் இந்த பூமி எப்படி இருக்க போகுது? மகிமையாக இல்லையா? எந்த அளவுக்கு மகிமையா இருக்க போகுதுன்னா தேவனுடைய அந்த பாதப்படி என்ன பண்ண போறாரு? நீதி வாசம் செய்யக்கூடிய அந்த புதிய வானம் பூமி இந்த இடத்துல என்ன இருக்க போகுது? எஸ்டாப்ளிஷ்மென்ட். இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த கடைசி கட்டம், இந்த ஆத்மகத்துடைய முடிவு பகுதியில இதெல்லாம் நடக்கும். இவ்வளவு சாப்டர் நமக்கு இருக்கு. இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு. இதை பத்தி என்ன பண்ண போறோம்? ரொம்ப தெளிவாக ஓகேங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம அன்பான சரஸ்வதியில முடிந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணிட்டு வாங்க, என்னால முடிஞ்ச என்ன பண்ணுங்க, சில விஷயங்களை படிச்சுட்டு வாங்க. படிச்சுட்டு வந்தா இருக்கும் நானும் சொல்லுங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும் இல்லையா? எல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணுங்க. நீங்களா எல்லாரும் பேசிட்டு தான் வரும் ஒரு பகுதியில் ஒரு சாப்டர். நான் முடிஞ்ச அளவுக்கு தேவன் சித்தம் பண்ணாலும் நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ஒவ்வொரு டைம்ல ஒரு மினிமம் ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் வந்து நான் முன்கூட்டியே அதில் கூட உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். அந்த கொஸ்டின்ஸ்க்கான விடைகளை நான் என்ன பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க, அதை தேடி படிச்சுட்டு என்ன பண்ணுங்க, ஒவ்வொருத்தவங்களும் நீங்க என்ன புரிஞ்சிருக்கீங்க என்ன பண்ணுங்க. அது பிரகாரமாக நம்ம இதை தொடர்ந்து படிக்கும் போது நிச்சயமாகவே நமக்கு என்ன இருக்கும், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். புரிச்சுக்கலாமா? ஓகே. ஆகையால் இந்த அடுத்த வாரத்துல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம். என்ன சாப்டர்? ஃபர்ஸ்ட் நீதி சரிகட்டும் நாள். அதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும். ஷார்ட்டாவே பார்க்கலாம். பார்த்துட்டு என்ன பண்ணலாம், அந்த பாடப்பகுதிக்கு போலாம். தேவன் தாமே இந்த ஒரு பாடங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.